வெல்கம் டு ரேகாஸ் பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாகர்கோயிலேந்து அங்க ஃபுல்லா படிச்சு சென்னை வந்து யூனிவர்சிட்டி மட்டும் முடிச்சு இங்க கனடா வந்து இப்போ மார்க்கெட்டிங் அட்வர்டைசிங் ஏஜென்சில ஒர்க் பண்றாங்க. அவங்களோட சூப்பரான ஒரு லைஃப் ஜேர்னி அதைத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஹாய் அப்பண்ணா, how are you? Hi, Vika. Nice to see you. நைஸ் டு see you. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. So how was the day today? நல்ல டே. இன்னைக்கு என்ன, நம்ம என்னதான் வந்து நான் ட்ரை பண்ணாலும் வின்டர் வந்து வின்டரிங்கா தான் இருக்குது. இப்பதான் லைட்டா சன் வந்த மாதிரி இருந்துச்சு, மறுபடியும் ஸ்னோ வந்து மறுபடியும் நம்மள தாக்கிருச்சு. பட் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எப்படியாவது புஷ் பண்ணி நான் வந்து வின்டரா இருந்தாலும் என்ன எப்படியாவது ஒரு வாட்டியாவது வெளியில போயிடணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஜஸ்ட் லைக் ஜிம்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் வீட்டு வாக்கெல்லாம் பார்த்துட்டு அவ்வளவுதான். சோ அப்படிதான் இன்னைக்கு டே. கிரேட். நீ டெய்லி ஜிம்க்குலாம் போறியா? நான் அட்லீஸ்ட் ஒரு 3-4 டைம்ஸ் போடும் வீக்ல அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். குட். நான் ஒர்க் அவுட் வீட்ல இருந்தே பண்றேன்ப்பா. சூப்பர். ஆன்லைன்ல ஒர்க் அவுட் கிளாஸ் டெய்லி பண்ணிட்டு இருக்கேன். பெங்களூர்ல இருந்து என்னோட ஒர்க் அவுட் செஷன் வந்து பெங்களூர்ல இருந்து ஆன்லைன்ல பண்றாங்க. ஓகே சூப்பர். அது வந்து செம்மையா இருக்கும், செம்ம ஜாலியா போகும். டான்ஸ் கொரியோ அது என்ன சொல்றது, ஒர்க் அவுட் செஷனே வந்து பியூட்டிஃபுல்லா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா வேற 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 மாதிரி கொண்டுட்டு போவா அந்த லேடி. That's really interesting. நம்ம எப்பவுமே வந்து ஒரு வித்தியாசமா வெறும் சும்மா எக்ஸசைஸ் மட்டும் இல்லாம அதுல ஒரு அடிஷனலா ஏதாவது இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப ஃபன்னா இருக்கும். ஆமா, தட்ஸ் ட்ரூ. நான் கூட எப்பயாச்சும் சும்மா வீட்டுல இருந்தா ஏதாவது சும்மா ஒரு பாட்டை போட்டு மாங்கன்னு குத்திட்டு வீட்டுல இருந்தாங்களா ஒரு காரியம் பண்ண மாதிரி ஃபன்னா. ஓகே ஓகே. சோ என்னோட ஸ்டோரி வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு லாங் ஜேர்னில இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க வந்திருக்கேன் அப்படிங்கறதான். ஒரு ஒரு சுருக்கமா சொல்லணும்னா அதுதான், ஒரு சின்ன ஊர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கறதான். சோ நான் வந்து என் சொந்த ஊர் நாகர்கோவில், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அங்கதான். அண்ட் என்னோட பேரண்ட்ஸ் எல்லாருமே அங்கதான். சோ நான் வந்துட்டு அங்கதான் ஸ்கூலிங் பண்ணேன். அங்க வந்து ஒரு ஒரு கான்வென்ட் ஸ்கூல்ல தான் வந்து நான் படிச்சேன். ஸோ டிபிக்கல் கான்வென்ட் ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி யோசிச்சுக்கலாம். ஃபுல் கேர்ள்ஸ் ஸ்கூல், எல்லாம் ரன் பை மோஸ்ட்லி சிஸ்டர்ஸ், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப கேத்தலிக் அந்த மாதிரி ஒரு வளர்ந்த ஒரு சிச்சுவேஷன். அண்ட் அது 10th 12thலாம் வந்து ஓகே, நான் ஒரு எப்பவுமே வந்து ஒரு ஒரு மோர் தென் ஆவரேஜ் ஒரு டீசென்ட் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரிதான் இருந்தேன். நிறைய விஷயங்கள் நம்மளோட ஸ்கூலிங்ல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது, இப்போ லுக்கிங் பேக் எனக்கு தெரிஞ்சுக்கிறது நிறைய அந்த டீச்சிங் மெத்தட்ஸ் நிறைய எனக்கு செட் ஆகல அந்த டைம்ல. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து எப்பவுமே ஒரு விஷயத்த அப்படியே படிச்சுட்டு அது அப்படியே படிச்ச மாதிரி எழுதுனாதான் வந்து நமக்கு ஒரு 100 கிடைக்கும். கூட கிடையாது. எக்ஸாக்ட்லி. டீச்சர்ஸும் அந்த மாதிரிதான் அவங்க அத என்கரேஜ் பண்ணுவாங்க. சோ எனக்கு அது அப்ப நான் கொஞ்சம் அந்த விஷயத்துல ஸ்ட்ரகிள் பண்ணேன். பட் ஸ்டில் நான் ரொம்ப ஐ வாஸ் லைக் அட்லீஸ்ட் ஒரு 85 அந்த மாதிரி ஒரு பெர்சன்டேஜ்ல தான் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். சோ ஆப்வியஸ்லி எங்க வீட்டுல வந்து என்ன ரொம்ப மெடிசின் பண்ண வைக்கணும் அப்படின்லாம் ட்ரை பண்ணாங்க. இது எந்த இல்ல. ஆமா, நான் வந்து 10th வந்து ஆல்மோஸ்ட் நான் கொஞ்சம் ஒரு 96% பண்ணிருந்தேன். சோ அது வந்து நம்ம ஊர் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அது வந்து ஒரு ஒரு ரொம்பவே டீசென்டான ஒரு ஸ்கோர். சோ அவங்க வந்துட்டு எனக்கு மெடிசின்ல ஸ்ட்ரீம்ல கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கண்டிப்பா ட்ரை பண்ணும் அப்படின்னு எங்க அம்மா வந்து ஒரேடியா என்ன இது பண்ணிட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒரு 2 weeks போனேன். ஒரு பாட்னி ஜுவாலஜி கிளாஸ் எல்லாம் போனேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு சுத்தமா இது செட்டே ஆகாது, எனக்கு இது பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரே சண்டை எங்க வீட்டுல. இது நான் வந்து நீ இதுக்கப்புறம் என்ன மாத்த விடல அப்படின்னா நான் எல்லா சப்ஜெக்டும் ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரே மிரட்டல் எங்க வீட்டுல. ஆனா அப்புறம் எப்படியோ சரி சமாளிச்சு நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் ரெண்டு ரீசன். கொஞ்சம் கூட உனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லையா? எனக்கு நான் 2-3 கிளாஸ் போனேன், எனக்கு அது சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. அண்ட் இன்னொரு விஷயமும் என்னன்னா, எனக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அதுதான் உன்னோட ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். படிக்கிறது கிடையாது. கரெக்டா?
அதுவும் ஒரு வகையில உண்மைதான். நான் எங்க போனாலும் படிச்சு சமாளிச்சிருவேன். ஓகே, ஏன்னா எனக்கு எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே வந்து அப்படியே வாவ் அப்படின்லாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காலாம் இல்ல. ஏன்னா எங்க நாகர்கோவில் டீச்சர்ஸ் டீச் பண்ற ஒரு இதுக்கு வந்து ஓகே நான் சப்ஜெக்ட புரிஞ்சுக்கலாம். அப்படி யாருமே வந்து பெருசா ஒரு ஒரு சப்ஜெக்ட்ல அப்படியே ஒரு ஆழ்ந்த ஒரு இன்ட்ரெஸ்ட வந்து யாருமே கொண்டு வரல. சோ எந்த ஸ்ட்ரீம் போனாலும் நான் சமாளிச்சிருவேன் எனக்கு தெரியும். பட் எனக்கு அந்த கிளாஸ்ல எடுக்க இஷ்டமே இல்ல. சோ நான் வந்து கண்டிப்பா மாறிடுவேன் அப்படின்னு சொல்லி ஆமா எப்படியோ எஸ்கேப் ஆகி நான் மாறிட்டேன். எங்க வீட்லயும் சரி போய் தொலை அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 12th ஓகேவா தான் ஒரு 85% மாதிரி பண்ணேன். அண்ட் அதுதான் வந்து நம்ம ஊர்ல இட்ஸ் லைக் ஒரு கிரேசியான ஒரு விஷயமாச்சே. லைக் லிட்ரலா ஊர்ல ஏரியால இருக்கிற எல்லாரும் கேட்பாங்க, ஒரு வீட்டுல ஒரு 12th பொண்ணு அப்படின்னா வந்து உடனே ஏரியால எல்லாரும் கேட்பாங்க மார்க் என்ன வந்துச்சு, ரிசல்ட் என்ன. ஏதோ அது ஒரு ஒரு பப்ளிக் சமாச்சாரம் மாதிரி. எனக்கு ஞாபகம் இருக்கு, ரிசல்ட் வந்த அன்னைக்கு நான் சும்மா கேட்டு பூட்ட போனேன். உடனே பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு அங்கிள் அங்க இருந்து கத்துறாங்க, அப்புறம் என்னாச்சு மார்க் என்ன அப்படின்ட்டு. ஐயோ உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் இன்ட்ரெஸ்ட். எக்ஸாக்ட்லி. சோ அப்புறம் சொன்னேன் அவர்கிட்ட, நானும் அப்படியே சரின்னு சொல்லிட்டு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் சரி என்ன பண்ணலாம் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். எனக்கு பெருசா இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லயுமே ஐ வாஸ் லைக் ஓகே டூயிங் வெல். என்னால எங்க போட்டாலும் நான் பொழைச்சுப்பேங்கிறது மட்டும்தான் என்னோட ஒரு ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் அப்படிங்கறதா என்கிட்ட இருந்ததே தவிர எதுவும் ஒரு ஸ்பெசிபிக்கா எனக்கு அவ்வளோ அதுல ஃபயர் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்ல. சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது என்னோட மெயின் கோலே வந்து என் ஊரை விட்டு வெளில போகணும், அவ்வளவுதான். அது மட்டும்தான் என்னோட மெயின் கோல். அந்த டைம்ல ரொம்ப சின்ன ஊரு, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பெருசா அங்க எதுவும் பண்ண முடியாது. அண்ட் எங்க வீட்லயும் ரொம்ப பொத்தி பொத்தி என்ன வளர்த்தாங்க. சோ வந்து வெளியிலயே விட மாட்டாங்க. எதுவும் வந்து என் ஃப்ரெண்ட்ஸே நான் மீட் பண்ணணும்னா அதான் ஸ்கூல் ஃபுல்லா மீட் பண்றீங்களே எதுக்கு வெளில மீட் பண்ணோம் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட். அது என் வீடுன்னு மட்டும் கிடையாது, என் ஊர்ல இருக்க எல்லாரும் வீட்டுமே அந்த மாதிரிதான் இருந்துச்சு. சோ என்னோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருந்தா. சோ அவ லிட்டரலி திவாலிக்கு அவ வீட்டுக்கு நான் போவேன், கிறிஸ்துமஸ்க்கு அவ என் வீட்டுக்கு வருவா, அவ்வளவுதான். அது அப்பதான் நாங்கள் தட்ஸ் ஆல். அவுட் சைட் ஆஃப் ஸ்கூல்னா அதுதான் எங்களோட ஹேங் அவுட். அதை தவிர வந்து ரொம்ப ஆமா சும்மா ஃப்ரெண்ட்ஸோட. இப்ப மேபி மாறி இருக்கலாம், பட் அந்த டைம்ல வந்து எல்லாருமே இந்த மாதிரிதான் ரொம்ப பொத்தி பொத்தி தான் வச்சிருப்பாங்க. எஸ்பெஷலி கேர்ள்ஸ். பசங்க அப்படியே அமுச்சு விட்டுருவாங்க, அவங்க பைக்கையும் வாங்கி கொடுத்து சுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் பொண்ணுங்களை வந்து ரொம்ப ரொம்ப இட்ஸ் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட் தான். சோ என்னோட மெயின் கோலே நான் எப்படியாவது இந்த ஊரை விட்டு வெளில போகணும், நான் இண்டிபெண்டா இருக்கணும், எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் ட்ரை பண்ணோம். ஏன்னா ரொம்ப எக்ஸ்ப்ளோரர் மைண்ட் செட். எனக்கு எல்லா டிஃப்ரெண்ட் திங்ஸ வந்து நான் ட்ரை பண்ணோம் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. சோ என் அம்மா சொல்லிட்டாங்க, உன்னால என்ன நீ அப்ளை பண்ணிக்கோ, நான் எங்கேயும் டொனேஷன் கட்ட மாட்டேன், நீயா மெரிட்ல உனக்கு என்ன கிடைக்குதோ நீ எடுத்துட்டு போயிடலாம், யூ கேன் டேக் தட், நான் அதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன், அவ்வளவுதான். பட் நானா எக்ஸ்ட்ரா ஒரு காசு போட மாட்டேன். அதுதான் வந்து நம்மளோட கோல். சோ ஓகே, நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி சென்னையில நிறைய காலேஜ் அப்ளை பண்ணிட்டேன். ஒரு பேக்கப்க்கு வந்து அதான் நாகர்கோயில்ல, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு தெரியல, நாகர்கோயில்ல இது ஒரு ஆல்மோஸ்ட் லைக் அ ஜோக். எல்லா தெருக்கு தெரு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும். சோ ஏன்னா அந்த ஃபுல் ரொம்ப இன்ஜினியரிங் டிமாண்ட் நாகர்கோயில். மத்த ஊர்கள்ல எப்படின்னு எனக்கு தெரியல, பட் எங்க ஊர்ல அது ஒரு ஜோக் மாதிரி ஆல்மோஸ்ட் தெருக்கு தெரு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும் அப்படிங்கிறது. சோ எங்க வீட்டு பின்னாடி இருந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல ட்ரிபிள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு பேக்கப்க்கு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. சோ அப்படியே திக்கு திக்குன்னு இருந்துச்சு. சென்னை கிடைக்கலன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது. நாகர்கோயில இருந்து எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிக்கணும், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். பட் நல்லபடியா எனக்கு வந்து WCCல கிடைச்சிருச்சு. அப்பவும் எங்க அம்மா வந்து ரொம்ப என்ன கோர்ஸ் பண்ண? WCCல வந்து நான் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்தேன். சோ எனக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு ஃபோக்கஸ் இல்ல அப்படிங்கறதுனால நான் வந்து ஓகே வைடா நான் என்ன சூஸ் பண்ண முடியும், ஒரு சப்ஜெக்ட் ஆர்ட்ஸ்ல சூஸ் பண்ணி அதுல இருந்து நிறைய ஸ்ட்ரீம்ஸ் போலாம், நிறைய டிஃப்ரெண்ட் திங்ஸ் பண்ணலாம். சோ பிசினஸ் தான் நான் இதர் பிசினஸ் போலாம், லைக் ஆபரேஷன்ஸ் போலாம், HR போலாம், அட்வர்டைசிங் போலாம், அப்படி நிறைய
ஒரு Options. ஃபுல் ஸ்ட்ரீம் இருந்துச்சு, ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. சோ எனக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா தெரிஞ்சது. சோ அதை அப்ளை பண்ணி எனக்கு கிடைச்சிருச்சு WCC-ல. பட் ஒரு விஷயம், எப்படி நீ வந்து கன்வின்ஸ் பண்ண நீ சென்னை வரதுக்கு? அவ்வளவு பொத்தி பொத்தி வளர்த்தாங்கன்னு சொன்னீங்க. How did you do that? அதுலதான் ஆக்சுவலா ஒரு பெரிய ட்ரிக்கே இருக்குது. ஏன்னா அப்ப கூட எங்க அம்மாக்கு வந்து ஆக்சுவலா ரொம்ப லைக் இஷ்டமே இல்ல என்ன விடுறதுக்கு. அப்புறம் வந்துட்டு நான் கேட்டேன், என்ன பண்ணணும் உங்களுக்கு, நான் என்ன பண்ணா நீங்க வந்து ஓகே இது பண்ணுவீங்க அப்படின்னு. எங்க அம்மா அப்பதான் பகீர்னு ஒரு பாம் போட்டாங்க. வந்துட்டு நீ வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி IAS ஆபீசர் ஆகணும் அப்படின்ட்டாங்க. இது எங்க இருந்து வருது அப்படின்னே எனக்கு தெரியாது. அப்ப நான் சொன்னேன், சென்னையில தான் ரொம்ப நல்ல கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம் இருக்குது, அதனால நீங்க வந்து என்ன அனுப்பிச்சிருங்க, நான் வந்து கோச்சிங் எல்லாம் போய் நான் எக்ஸாம் எழுதி நான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லிட்டு எங்க அம்மா சரி ஓகே அப்படின்னு கன்வின்ஸ் ஆகி, சரி ஓகேன்னு கன்வின்ஸ் ஆகி என்ன கூட்டிட்டு போய் WCC-ல இது பண்ணி, அப்போ அங்க காலேஜ் ரெசிடென்ஸ்லயே நான் இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு கோச்சிங் கிளாஸ் கூட போல. அதுக்கப்புறம் கேக்கலையா உங்க அம்மா? கேட்டாங்க, நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சு அப்படியே ஓட்டிட்டேன். நான் தான் வந்துட்டேன்ல வெளியில, இதுக்கப்புறம் என்ன கையில போட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சோ அப்பப்ப ஏதாவது சொல்லுவாங்க, நானும் அப்படியா ஓகே ஓகே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். இதுதான் சில விஷயங்கள் இல்ல, நம்ம சம்டைம்ஸ் நம்ம பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு எது கரெக்ட்னு படுதோ அதை வச்சு நம்மள கைட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்ம லைஃப கையில எடுத்துடணும், அவ்வளவுதான். இல்லடா எனக்கு இது வேலைக்காகாது, நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் டிசைட் பண்ணி நான் ஓகே அப்படின்னு சொல்லி சென்னை வாஸ் ரியலி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஃபர்ஸ்ட் 1.5 years கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஜஸ்ட் காலேஜ் ரெசிடென்ஸ்ல எல்லாம் இருக்கும் போது அதுவும் ஒரு கன்ஸ்ட்ரிக்டடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். பிகாஸ் விமென்ஸ் காலேஜ் ரெசிடென்ஸ்ல வந்து வீக்கெண்ட்ஸ்ல 5 PM கர்ஃபியூ, 5 மணிக்கு மேல வெளியிலே போக முடியாது. 5 o'clock 5 PM. ஓ, அப்புறம் என்ஜாய் பண்ண முடியாது. எக்ஸாக்ட்லி, எங்க போனாலும் 5 மணிக்குள்ள நான் திரும்ப வந்துடணும். அதுவும் வீக் டேஸ்ல வெளியிலே போக முடியாது, வீக்கெண்ட்ஸ்ல மட்டும்தான் வெளியில போக முடியும். அதுவும் இந்த மாதிரிதான். சோ போயிட்டு நான் 5 PM குள்ள வந்துடணும். லிட்டரலி நான் ஒரு 5 minutes தான்னா கூட ஐ வில் பி இன் சோ மச் ட்ரபிள். சோ என்ன பண்ணுவாங்க? ஐயோ லெட்டர் எழுத சொல்லிடுவாங்க, ஒரு இல்லைன்னா வந்து என்னோட வார்டன் கிட்ட கூட்டு போயிடுவாங்க, இல்ல எங்க அம்மாக்கு ஒரு மெசேஜ் போட்டுருவாங்க, இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. சோ ரொம்ப அங்கேயும் செம்ம ஸ்ட்ரிக்ட். இதுதான் ஆக்சுவலா ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி விமென்ஸ் ஸ்கூல் விமென்ஸ் காலேஜ் எல்லாம் வந்து நம்ம பேரண்ட்ஸ் நினைப்பாங்க ஓகே நம்ம கரெக்டா. எங்க அம்மா அப்ப அப்படிதான். எனக்கு 2 அண்ணா உண்டு. 2 அண்ணாவுமே வந்து பாய்ஸ் ஸ்கூல்ல தான் போட்டாங்க, என்னையும் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல தான் போட்டாங்க. கேர்ள்ஸ் காலேஜ்ல வந்து அப்படியே அமைஞ்சிருச்சு. பட் அது எல்லாமே வந்து இட்ஸ் a way to constrain you, அவ்வளவுதான். அதுல இருந்து எனக்கு எதுவுமே வந்து வாவ் இது ஒரு பயங்கரமான ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். இட்ஸ் ஜஸ்ட் தட் அத ஒரு காஸா யூஸ் பண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து விமன் அப்படியே இப்படி பிடிச்சிக்க முடியுமோ அப்படி பிடிச்சிப்பாங்க. லைக் 5 மணி எல்லாம் என்ன, சென்னையில வந்து அவ்வளவு தூரம் டிராபிக்ல நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு பக்கத்துல போயிட்டு வர்றதுக்குள்ளேயே வந்து 2-3 hours ஆயிடும். அப்புறம் நான் எங்க போறது அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் இவென்ச்சுவலி நான் ரெசிடென்ஸ்ல இருந்து வெளியில வந்துட்டேன். வந்து நான் தனியா ஜஸ்ட் லைக் பெய்டு ஹாஸ்டல்ஸ் மாதிரி வெளியில இருக்கும். சோ அங்கே மாதிரி காலேஜ் பண்ணும் போதே ஓகே ஆமா. சோ ரெசிடென்ஸ்ல இருந்து வெளில வந்துட்டேன். பட் ஸ்டில் WCC-ல தான் படிக்கிறேன். பட் அங்கன்னா இன்னும் கொஞ்சம் லீனியன்ட்டா இருக்கும். சரி ஓகே ஒரு 9 PM அந்த மாதிரி அந்த ஓகே கொஞ்சம் டீசென்ட் அப்படி. அதுவும் சென்னை வெயில் எல்லாம் வந்து 5 மணிக்கு மேலதான் வெளியிலே போக முடியும். அப்பனா வந்து கொஞ்சமாவது நல்லா இருக்கும். சோ அப்படியெல்லாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஐ ஃபீல் லைக் என்னோட ஒரு ப்ராப்பர் காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸே நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸோட வெளில போறது, நிறைய லைக் ரொம்ப சென்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். லைக் நல்ல மகாபலிபுரம் அது இது. நான் ஒரு வாட்டி 2019 ஒரு சோலோ ட்ரிப் கூட போனேன். பாண்டிச்சேரிக்கெல்லாம் வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ரொம்ப ஆமா அந்த டைம் ரொம்ப 3rd year ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ரொம்ப ரொம்ப ஜாலியான டைம். அண்ட் அப்பவே வந்து எனக்கு தெரியும் நம்ம வந்து காலேஜ் முடிச்சுட்டு நம்ம வந்து கனடா போறோம், அதுதான் பிளான் அப்படின்ட்டு. எப்படி மைண்ட்ல யோசிச்சுட்டே இருந்தியா? பிளான் பண்ணிட்டே இருந்தியா?
சோ ஒரு வகையில என்னோட பெரிய அண்ணா வந்துட்டு அவங்களும் கனடா ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரொம்ப எய்ம் பண்ணா. அதுக்கப்புறம் அது செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு யூகேல போய் இப்போ டென்மார்க்ல இருக்கிறாங்க. சோ நானும் வந்து ஓகே நம்மளும் வந்து எங்கேயாவது வெளில போலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல வந்து கனடா அப்படி டிசைட் பண்ணேன். என் அப்பா வந்து யூஎஸ்ல இருக்கிறாங்க, சோ அவங்க கிட்ட இருந்த மாதிரியாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கனடா டிசைட் பண்ணேன். சோ அதே டைம் வந்து நான் நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் காலேஜ்ல இருக்கும்போது சம்மர் டைம்ல எல்லாம் இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சி, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சில வந்து போய் இன்டர்ன்ஷிப் பண்ணேன் ஒரு செகண்ட் இயர் சம்மர்ல. அப்பதான் நான் ஒரு ஓகே அட்வர்டைசிங்னா என்ன அப்படின்னா வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். லைக் ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு அந்த டைம். ஏன்னா நிறைய ஷூட்டிங் எல்லாம் போவோம். திடீர்னு நான் ப்ராப்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக சும்மா நான் ஒர்க் டேல சும்மா வெளியில போய் ப்ராப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருப்பேன். ரொம்ப கிரியேட்டிவான ஒரு ஸ்பேஸா இருந்துச்சு. நிறைய ஐடியேஷன் பண்ணுவோம். ஒரே ஒரு கான்செப்டை எப்படி வித்தியாசமா சொல்லலாம் அப்படின்லாம் நாங்க நிறைய அதை பத்தி எல்லாம் ஐடியேஷன் பண்ணுவோம். சோ அப்படி ரொம்ப எனக்கு ஒரு எந்த ஆட் ஏஜென்சி ஹேஷ்டாக் அப்படின்ட்டு ஒரு ஆட் ஏஜென்சில நான் இன்டர்ன்ஷிப் பண்ணேன். அப்போ அந்த டைம்ல அது ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி தான். அவங்க ஜஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸா தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருந்தாங்க. இப்போ அவங்க ரொம்பவே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த டைம் எனக்கு நிறைய பேர் அங்க எப்பவுமே வந்து ஒரு ஸ்டார்ட் அப்ல வந்து ஒரு நல்ல எனர்ஜி இருக்கும். எல்லாருமே வந்து ரொம்ப பேஷனட்டா இருப்பாங்க. எல்லாருமே ரொம்ப மோஸ்ட் ஆஃப் தம் கிராஜுவேட்ஸ் தான். அவங்க அப்பெல்லாம் கிராஜுவேட்டா இருப்பாங்க. சோ எல்லாரும் ஆல்மோஸ்ட் சேம் ஏஜ் லெவல்ல கூட இருந்தோம். சோ அதுவும் ரொம்ப ஃபன் எக்ஸ்பீரியன்ஸா ஒரு ஒர்க் பிளேஸா ஒர்க்னா இவ்வளவு ஃபன்னா இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்சது. ஐ மீன் இப்போ அதை யோசிச்சு பார்க்கும்போது நான் ஒரு இன்டர்ன்ங்கிறனால எனக்கு அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைங்கிறனால எனக்கு அது இன்னும் ஃபன்னா தெரிஞ்சது. இப்போ வந்து ஆக்சுவலா நான் வந்து ஒரு ஜாப்ல இருக்கும்போது ஓகே இது ஃபன் தான், ஆனாலும் வந்து நான் ரெவன்யூ கொண்டு வரணும், கிளைண்ட்ஸ் சந்தோஷமா வச்சுக்கணும், அப்படி இப்படி நிறைய இதெல்லாம் இருக்குது. பட் ஸ்டில் அது எனக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்துச்சு. ஓகே இதெல்லாம் வந்து இதை ஒரு கரியரா நம்ம யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோண வச்சது. அதுக்கப்புறம் நான் ஓகே என்ன பண்ணலாம் கனடால அப்படின்னு யோசிக்கும் போது இந்த அட்வர்டைசிங் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னு சொல்லி அதையே வந்து நான் ஒரு ஃபோக்கஸா டர்ன் பண்ணேன். அண்ட் இதுக்கு எனக்கு அது ஒரு நல்ல ஆப்ஷனாவும் தெரிஞ்சுது. பிகாஸ் அட்வர்டைசிங் வந்து என்னதான் ரொம்ப ஃபன்னா இருந்தாலும் இந்தியால இட்ஸ் ஸ்டில் வெரி அண்டர் பெய்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது. அண்ட் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி கம்பெட்டிட்டிவ். அண்ட் நிறைய பேர் லைக் உனக்கு எங்களுக்கு என்ன சொல்றது, ஒருத்தர் வேலையை விட்டு போயிட்டாங்கன்னா அதை ஃபில் பண்றதுக்கு ஒரு 50 பேர் லைன்ல இருப்பாங்க. அந்த மாதிரி காம்படிட்டிவ். சோ அதனால வந்துட்டு நான் சரி ஓகே எனக்கு ஸ்டில் ஐ வாண்ட் டு பி பெட்டர் பேட் அண்ட் ஒரு நல்ல ஒரு ஒர்க் என்வாயன்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கனடால வந்து படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். சோ நான் வந்து செகண்ட் இயர்ல இருக்கும் போதே எனக்கு நான் அப்ளை பண்ணி கண்டிஷனல் ஆஃபர்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு இங்க சனக்கா காலேஜ்ல கிரியேட்டிவ் அட்வர்டைசிங் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம்க்கு. ஓகே சோ பட் இது வந்து கனடா போறதுக்கு உங்க அம்மாக்கு எப்படி நீ கன்வின்ஸ் பண்ண? ஓகேவா சென்னை போறதுக்கே அப்படி சொன்னாங்க? ஆமா அப்படிதான் ஆக்சுவலா எனக்கும் அது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஆனா அவங்க சென்னையில நான் போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் அது யூஸ்ட் ஆயிடுச்சு. அவங்க அந்த தனியா இருக்கிறது கான்பிடன்ஸ் வந்துருச்சு. அதோட நான் தான் கடைசி பொண்ணு. எனக்கு 2 பெரிய அண்ணா. சோ ஃபர்ஸ்ட் டைம் என்ன வெளியே விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களும் நான் போயிட்டேன்னா அவங்களும் தனியா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். பட் நான் சென்னை போன பிறகு அவங்க அதை நல்லா ஷீ அண்டர்ஸ்டுட். அவங்களுக்கு ஓகே இதுதான் லைஃப், இப்படிதான் இருக்கும், நம்மளோட குழந்தைங்க வந்து நம்மளை விட்டு இப்படி போய் அவங்களோட ஃபியூச்சர் அச்சீவ் பண்றதுக்காக அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ இட் வாஸ் ஆக்சுவலி வெரி எந்தூசியாஸ்டிக் நான் கனடா போறேன் அப்படின்னு பிளான் பண்ணும்போது. ஆமா அவங்க ஓகே நல்ல ஒரு அவங்கள பொறுத்த வரைக்கும் இது என்ன ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் நோக்கி நான் போறேன் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ். சோ அதுவும் நல்லா போச்சுது. நான் வந்துட்டு நான் நல்லா பிளான் பண்ணேன். சோ செகண்ட் இயர்லயே நான் வந்துட்டு ஓகே இதுதான் பண்றேன் நான் முடிவு பண்ணிட்டேன். நான் கண்டிஷனல் ஆஃபர் வாங்கிட்டேன். சோ தேர்ட் இயர்ல எல்லாம் நான் போகும்போது எனக்கு கிளியர் மைண்ட் செட் ஓகே இதுதான் நம்ம பண்ண போறோம். அண்ட் எல்லாம் விசா ப்ராசஸ் அதெல்லாம் பார்த்துட்டு நான் ஏப்ரல் 2019 நான் முடிச்சேன். அண்ட் ஜூலை 2019 நான் வந்துட்டேன் கனடாக்கே. அவ்வளவு குயிக்கா எனக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே இதான் பண்ண போறோம். ஆஃபர் எல்லாம் கிடைச்சிருச்சு. ஜஸ்ட் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு என் விசா கிடைச்ச உடனே நான் கிளம்பிட்டேன்.
ஓகே. யா சோ இங்க வந்து என்னோட ஃப்ரெண்டோடைய ஒரு ஆண்ட் இங்க இருக்காங்க. சோ அவங்க ஏஜாக்ஸ்ல இருக்காங்க. சோ நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்துதான் வந்தோம். சோ அப்படியே வந்து நாங்க அவங்க வீட்டுல தங்கி ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளோட இங்க கனடா லைஃப் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். ஜஸ்ட் கொஞ்சம் நமக்கு ஹெல்ப் கிடைக்கிற மாதிரி. சோ அவங்க வீட்டுல ஒரு ரூம் நான் ரெண்ட் பண்ணி நான் அவங்க கூட தங்கி இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் மாதிரி தான் அதை ஸ்டார்ட் பண்ணோம். சோ தட் லைக் ஐ கேன் ஒரு நல்ல ஒரு ஃபுட்டிங் கிடைக்கும் புது கண்ட்ரி அப்படிங்கறனால. அதுக்கப்புறம் நான் எனக்கு செட் ஆகணும் அதை பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. சோ ஃபர்ஸ்ட் நான் கனடா வரும்போது ஐ வாஸ் சோ ஹாப்பி. ஐ வாஸ் சோ எல்லாமே புதுசா இருந்துச்சு. நான் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் திங் நான் பார்த்து வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனது வந்து இங்க எவ்வளவு ஸ்கை தெரியுது. ஓகே. ஏன்னா நம்ம சென்னையில எல்லாம் வந்துட்டு சென்னையில இருந்த டைம் லைக் எல்லா பில்டிங்கும் கிட்ட 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 இருக்கும். சோ நமக்கு வானமே தெரியாது. ரோட்ஸே உனக்கு குட்டி தானே சென்னையில. இங்க வந்து நீ ஏர்போர்ட்ல இருந்து வெளில வரும் போதே யூ வில் see அவ்வளவு broad roads எக்ஸாக்ட்லி. அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்தது வந்து 9 PM வரைக்கும் சன் இருக்குது அப்படிங்கறது என்னால ஏத்துக்கவே முடியல. அது நீ சம்மர்ல வந்ததுனால. நான் சம்மர்ல வந்ததுனால ஐ வாஸ் லைக் சோ சர்ப்ரைஸ்ட். பிகாஸ் நம்ம ஊர்லதான் என்ன சீசன் என்ன டைம் ஆஃப் த இயர் வந்து ஒரு 6 o'clock அவ்வளவுதான் சன்செட். அண்ட் சோ 8 o'clock ஆகுது, 7 ஆகுது, 8 ஆகுது, 9 ஆகுது, இன்னும் சன் எப்படிதான் இருக்குது அப்படிங்கிறது ஐ வாஸ் சோ சர்ப்ரைஸ்ட். அதுக்கப்புறம் ஐ காட் யூஸ்ட் டு இட். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வேற நாங்க அந்த டைம் நான் ஃப்ரீயா தான் இருந்தேன். செப்டம்பர்ல தான் காலேஜ் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சு. சோ நான் ஆண்டி ஃபேமிலி கூட எல்லாம் சேர்ந்து நாங்க நிறைய ட்ரிப்ஸ் எல்லாம் போனோம். சோ அப்போ எனக்கு ஐ வாஸ் லைக் இன் கிளவுட் 9. ஓ வாவ், நம்ம வேற ஒரு இடத்துல இருக்கோம், டிராவல் பண்றோம். நாங்க மான்ட்ரியல் பார்த்தோம், நயகரா ஃபால்ஸ் பார்த்தோம், கியூபெக் சிட்டி எல்லாம் பார்த்தோம். சோ இட்ஸ் லைக் வெரி ஃபன். அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்டார்ட் ஆச்சு. காலேஜ் ஸ்டார்ட் ஆன உடனே சரி எப்படி காலேஜ் போனோம் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே பார்த்தா என்னோட காலேஜ் மார்க்கம்ல இருக்குது. சோ உங்களுக்கு தெரியும் ஏஜாக்ஸ் டு மார்க்கம் வந்து அப்படியே டிஃபரெண்ட் எண்ட்ஸ் ஆஃப் தி மேப். சோ அது ஒரு 2 hour ஒன் வே கம்யூட். நான் வந்து டிடிசில போனோம்னா 2 hours ஒரு வழி மட்டும். சோ நான் வந்து காலேஜ் போனோம்னா ஐ எம் கம்யூட்டிங் ஆல்மோஸ்ட் 4 hours in a day. And I was just so shocked. அண்ட் நான் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு டெவலப்ட் கண்ட்ரில இருக்கிறோம், எப்படி நான் 4 hours கம்யூட் பண்ணிட்டு இருக்கிறேன் டெய்லி. எனக்கு இது புரியவே இல்லை. எப்படி இங்க ஒரு ட்ரெயின் சிஸ்டம் இல்ல, இவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஜிடிஏவை கனெக்ட் பண்ற மாதிரி எப்படி இல்ல. அண்ட் என்னோட அந்த ஏஜாக்ஸ் வீட்ல பஸ் வரும், ஒரே ஒரு பஸ் வரும் அந்த ஸ்ட்ரீட்ல 1 hour ஒருக்கா வரும். நான் மிஸ் பண்ணிட்டேன்னா அடுத்தது அவ்வளவுதான், நான் 1 hour எங்கேயுமே போக முடியாது. So that was so surprising to me and shocking to me. And Uber எதுவுமே எடுக்க முடியாது, எல்லாமே so expensive. So டக்குன்னு வந்து எனக்கு அது அப்படியே ஒரு 180 என் லைஃப் வந்து டர்ன் ஆன மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் சென்னை தெரியும் உங்களுக்கு, how connected it is. நான் எங்க வேணுமோ போலாம். நான் டிரைவ் பண்ணலன்னா கூட நான் ஒரு ஆட்டோ எடுத்துடலாம், ஒரு கேப் எடுத்துடலாம், பஸ் ஏறிடலாம், ட்ரெயின் ஏறிடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். லைக் இங்க இருந்து எம்சிசி சைடு போற வரைக்கும் கூட லைக் ஈஸி, சும்மா ட்ரெயின் ஏறி அப்படியே போயிடலாம். ஒரு ஷேர் ஆட்டோ, ஓ மை குட்னஸ், அவ்வளோ ஷேர் ஆட்டோ புடிச்சு நான் போவேன். ஏன்னா நான் அந்த மெயின் ஏரியால இருந்தேன், நான் ரொம்ப பக்கத்துல இருந்தனால அவ்வளோ ஒரு கனெக்டட் சிட்டில இருந்துட்டு நான் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ பார்த்துட்டு எனக்கு பிடிச்சத சாப்பிட்டுட்டு பிடிச்சத போட்டுட்டு அவ்வளோ நான் அப்படியே ஒரு லைவ்லி ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தேன். சோ அங்க இருந்து எனக்கு இங்க வந்து இப்படி டெய்லி 4 hours, அதுவும் ஒரு வின்டர் ஆரம்பிச்ச உடனே ஐ வாஸ் லைக் இன்னும் லாங் கம்யூட் ஆயிடுச்சு. நிறைய எனக்கு அவங்க நான் தங்கி இருந்த வீட்டுல முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணாங்க. லைக் ஒரு half way டிரைவ் பண்ணியும் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாங்க. பட் ஸ்டில் இட் வாஸ் ஜஸ்ட் டூ மச் டு டூ. நான் அப்படியே ஒரு 3 மணிக்கெல்லாம் இருட்டிடுமே. எக்ஸாக்ட்லி 2 மணிக்கெல்லாம் இருட்டிடும்.
அண்ட் ஒரு சன்னே நாள் கணக்கா சன்னே பார்க்க முடியாது. அண்ட் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு ஷாக்லயே இருந்தேன். நான் அந்த வின்டர் ஃபுல்லாவே எனக்கு என்னமோ என்ன சுத்தி நடக்குது அப்படின்னு நான் லைஃப்ல அப்படியே போயிட்டு இருக்க மாதிரி இல்ல, லைஃப் என்ன அப்படியே எங்கேயோ எடுத்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி நான் அப்படியே ஒரு பாசிவா போயிட்டே இருந்தேன். காலேஜ்லாம் ஓகே, எனக்கு காலேஜ்லாம் ஓகே, எனக்கு கிளாஸஸ்லாம் நல்லா பிடிச்சிருந்தது. அண்ட் மத்த மாதிரி ஆனா எந்த ஒரு கல்ச்சுரல் திங்கும் எதுவுமே இல்ல. இந்த சென்ஸ் நான்லாம் யூனிவர்சிட்டி நம்ம இந்தியால இருக்கும்போது காலேஜ் நடக்கும், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன அந்த ஃபன்னேனா ஏதாவது ஒரு கல்ச்சுரல்ஸ் நடக்கும், ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், ஒன்னும் இல்லையா ஹாஸ்டல்ல ஏதாவது நாங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம். எல்லா மாசமும் ஏதாவது இருக்கும், ஒரு கேதரிங், ஒரு சோஷியல் இவெண்ட் அந்த மாதிரி இருக்கும். இங்க அப்படி எதுவுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. லிட்ரலா நாங்க ஏதாவது ஒன் ஆஃப் இவெண்ட் இங்கன்னு இருக்கோம், பட் அது ரொம்ப போரிங்கா ஒரு எங்களுக்கு நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு தோணவே தோணாது. அண்ட் எனக்கு ஒரு வகையில புரியுது, நாங்க நிறைய இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க சனக்கா அந்த மாதிரி காலேஜஸ்ல எல்லாம். சோ எல்லாரும் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ். ஆனா அவங்கள ஒண்ணு சேர்க்கறதுக்கு எனக்கு பெருசா இந்த காலேஜஸ் எதுவுமே பண்ண மாதிரி எனக்கு தோணவே இல்லை. ஓகே. அண்ட் நான் நினைச்ச மாதிரி யூனிவர்சிட்டில எல்லாம் போய் டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்டோம். அதுவும் அங்க சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்ப வரைக்கும் பேசுற சில ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எனக்கு அந்த மாதிரி காலேஜ்ல இங்கே அப்படியே என்னால கனெக்ட் ஆகவே முடியல. ரொம்ப அது டிட்டாச்சா, எல்லாரும் அவங்கன்னு ஒரு லைஃபோட ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. எல்லாரும் அவங்க தெரியல, அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப ஆல்மோஸ்ட் ஒரு ஷாக்கிங்கா இருந்துச்சு, எப்படி இது காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸே எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. பட் ஏதோ நான் ஒரு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் நான் அதை கிராஸ் பண்ணி போயிட்டேன். அண்ட் தென் செகண்ட் செமஸ்டர் கொஞ்சம் ஒரு ஒன் ஆர் 2 months நாங்க போயிருப்போம் காலேஜ்க்கு. oh my god, worst timing, Jan Feb லாம் வின்டர், கிரேசி வின்டர் அந்த இயர் 2019 முடிஞ்சு 2020 ஸ்டார்டிங்ல கிரேசி வின்டர். சோ அப்போ ஆனா வந்துட்டு அப்பதான் மார்ச்ல வந்து கோவிட் ஸ்டார்ட் ஆச்சுது. சோ ஐ வாஸ் ஆக்சுவலி த ஹாப்பியஸ்ட் பர்சன் எவர். ஏன்னா வந்து தேவையில்லடாவா, நான் ஜஸ்ட் வீட்ல என் லேப்டாப்ல நான் என் கிளாஸ முடிச்சிடலாம், இந்த 4 hours a day என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எனக்கு அதுல இருந்து ஒரு விடுதலை கிடைச்சதை வந்து நான் ஐ வாஸ் சோ ஹாப்பி. சோ அப்புறம் ஐ வாஸ் லைக் ஓகே, அது ஓகேவா இருந்துச்சு. பட் ஸ்டில் நான் என்னாச்சு, நான் ஒரு டெம்பரரியா நான் ஏஜாக்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு நினைச்சது ஒரு லாங் பீரியடா மாறிடுச்சு. ஒரு ஆல்மோஸ்ட் 2 years ஆயிடுச்சு. 2 years நான் அங்கதான் இருந்தேன். நான் என் கோர்ஸ் முடிக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் அங்கதான் இருந்தேன். கோவிட் ஆயிடுச்சு. இவங்க அங்கிள் ஆண்டி கூட இருந்தா அவங்க எல்லாத்தையும் பாத்துட்டாங்க. சோ எனக்கு அது ஈஸியா இருந்துச்சு. சரி ஓகே, இந்த டைம் நம்ம ஜஸ்ட் ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி நான் வேற எல்லாத்தையும் வந்து ஓகே விட்டுட்டேன், இங்கே இருக்கலாம் ஓகே அப்படின்ட்டு. அண்ட் அது ஒரு லைஃப் வேற மாதிரி இருந்துச்சு. பட் நான் ஒரு வகையில நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, நம்ம ஸ்டார்டிங் இப்படிதான் இருக்குதுன்னு. இது அன்பார்ச்சுனேட்டான ஒரு சிச்சுவேஷன். அதுவும் பேண்டமிக்ல எவ்வளவோ பேர் வந்து இதை விட மோசமான எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிறாங்க. சோ எனக்கு நல்ல வீடு இருக்கு, நல்ல சாப்பாடு கிடைக்குது, அண்ட் அட்லீஸ்ட் எனக்கு பேசுறதுக்கு 4 பேர் இருக்கிறாங்க. அதனால நான் இதை வந்து நான் ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் போகணும் அப்படின்னு சொல்லி நான் என்னோட மைண்ட் செட்டை நானே மாத்திக்கிட்டேன். ஓகே, இதுதான் வந்து நம்மளோட லைஃப் இப்போ அப்படின்னு. எனக்கு தெரியும் இது எப்பவுமே இப்படி இருக்க போறது இல்ல, ஜஸ்ட் அந்த காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அப்படின்ட்டு. சோ எனக்கு கிடைச்ச அந்த சிச்சுவேஷன்ல எவ்வளவு பெஸ்ட் என்னால பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணேன். சோ ரொம்ப நான் ஃபுல் ஃபோக்கஸ் நான் ஸ்டடீஸ்ல போட்டேன். எவ்வளவு என்ன ஸ்டூடெண்ட் காம்படிஷன்ஸ் என்ன இருந்தாலும் நான் அதுல உடனே நான் பார்ட்டிசிபேட் பண்ணி நான் அதுல வந்து வித்தியாசமா என்ன பண்ண முடியும். நிறைய அட்வர்டைசிங் ஸ்டூடெண்ட் காம்படிஷன்ஸ் நிறைய பண்ணுவாங்க. சும்மா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஒரு பிரீஃப் கொடுத்துட்டு நீங்க அவங்களோட ஓன் ஐடியா சொல்லுங்க, இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு பிரீஃப், வாட்ஸ்ஆப்போட ஒரு பிரீஃப் இருந்துச்சு. அது எப்படின்னா, வாட்ஸ்அப் வந்து ஜென்சி அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அது வந்து ரொம்ப கொஞ்சம் ஓல்டர் ஜெனரேஷன் மாதிரி அவங்க அதை பாக்குறாங்க. பட் எப்படி அவங்கள வந்து வாட்ஸ்அப்ல இன்ட்ரெஸ்ட் ஆக்கலாம்,
அண்ட் மென்டல் ஹெல்த் பேஸ் பண்ணி ஒரு கான்செப்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரீஃப் இருந்துச்சு. அப்ப நானும் என் கிளாஸ்ல இருந்து சிலரும் சேர்ந்து நாங்க ஒரு ஒரு பிரீஃப் எல்லாம் பண்ணோம். ஓகே, இது வந்து ஒரு புதிய ஐடியா மாதிரி ஒன்று கொண்டு வந்தோம். அது என்னோட வெப்சைட்ல கூட இன்னும் இருக்குது. அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஒரு மென்டல் ஹெல்த் பேஸ் பண்ணி, அதாவது எப்படின்னா ஒருத்தருக்கும் நிறைய பேரு நிறைய விஷயங்கள் டீல் பண்ணிருப்பாங்க, ஆனா நமக்கு தெரியாது வெளியில இருந்து பார்க்கும்போது இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்ட்டு. சோ ஒரு ஒரு ஐகான் சிஸ்டம் மாதிரி நாங்க சஜஸ்ட் பண்ணோம். அதாவது இப்போ எனக்கு வந்து லெட்ஸே நான் வந்து எனக்கு மென்டல் ஹெல்த் பத்தி நானும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் டீல் பண்ணிருக்கேன். சோ அந்த ஐகான் நான் என்னோட இதுல போட்டா வேற யாராவது அதை பார்க்கும்போது ஓ ஓகே அப்ப நான் இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கா, சோ இதை பத்தி நான் பேசணும்னா அப்ப நான் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் தான். இது உண்மையா நாங்க எதுவும் பண்ணல, பட் ஒரு ஐடியா மாதிரி. அண்ட் அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலா அங்க ADCC வந்து ஒரு அட்வர்டைசிங் கமிட்டி, இங்க கனடால இருக்கிற ஒரு கமிட்டி, அங்க நாங்க எங்களுக்கு சில்வர் அவார்ட் கூட கிடைச்சது இந்த கான்செப்ட் பண்ணதுக்கு. சோ இட் வாஸ் வெரி, அது ஒரு ரொம்ப ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி எனக்கு அந்த டைம்ல. நாங்க இந்த சும்மா ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் ஏஜாக்ஸ்ல இருந்துட்டு ஒரு தனி வீட்டுல சும்மா அப்படி இருந்துட்டு ஒரு ஐடியா மாதிரி பண்ணி நாங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணி அது ரொம்ப நல்லா ரிசீவ் ஆனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் ஜஸ்ட் ஃபுல்லா ஸ்டடீஸ் தான் அந்த டைம் ஃபுல் ஃபோக்கஸ் போட்டு நான் ஒரு ஃபுல் 4 out of 4 GPA-யோட நான் பாஸ் பண்ணேன் சனக்கால இருந்து. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். அண்ட் அதுக்கப்புறம் ஓகே பேண்டமிக் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே எல்லாரும் கொஞ்சம் பேக் டு கொஞ்சம் நார்மல் வர மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு 2021 எண்டு கிட்ட. சோ ஓகே என்ன பண்ணலாம், நம்ம தான் கோர்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்ன்ஷிப்ஸ் அப்ளை பண்ண ஆரம்பிச்சேன். எங்கேயாவது ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம அப்படின்னு சொல்லி. சோ நிறைய பேர் வந்து நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு வந்து எப்படின்னா நம்ம வந்து ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்றோம், அந்த இடத்துல வந்து இப்ப இந்த காட்ஃபாதர்ல சொல்ற மாதிரி I'm gonna make you an offer you can't refuse அப்படிங்கிற மாதிரி என்னோட அப்ளிகேஷன் எனக்கு ரிஃப்யூஸே பண்ண முடியாதுடா, அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் நான் போட போறேன் அப்படிங்கிற மாதிரி நான் பயங்கரமா என்னோட CV கியூரேட் பண்ணி எல்லா அச்சீவ்மெண்ட்ஸையும் பயங்கர தெளிவா போட்டு இந்த பொசிஷனுக்கு நான் தான் பெர்ஃபெக்டான ஆளு அப்படிங்கிற மாதிரி நான் அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ண வச்சேன். சோ நிறைய ரெஃபரல்ஸும் நான் ட்ரை பண்ணேன். என்னோட யூனிவர்சிட்டிலயும் எனக்கு காலேஜ்லயும் வந்து 2-3 ப்ரொஃபசர்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. லைக் அவங்க they saw like நான் அதுல பேஷனட்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. சோ அதையும் வச்சு நான் ஆல்மோஸ்ட் ஒரு 3 rounds ஆஃப் இன்டர்வியூ பண்ணி அந்த இன்டர்ன்ஷிப் கிடைச்சிருச்சு எனக்கு. LG2 அப்படின்னு ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சில நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் ஒரு ஒரு வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். ஆக்சுவலி அந்த டைம் நிறைய பேர் வந்து ஒர்க் எடுக்கிறதுக்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண டைம், பேண்டமிக் டைம். பட் எனக்கு எப்படியோ அது ரொம்ப செட் ஆயிடுச்சு. நான் அவ்வளோ என்னோட அந்த 2 years நான் வந்து கஷ்டப்பட்டதுக்கும் ஒரு ரிவார்ட் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் தட். ஸோ ஃபைனலி ஓகே ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நான் ஏஜாக்ஸ்ல இருந்து மூவ் ஆகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நான் டவுன் டவுன் வர பிளான் பண்ணேன். சோ அப்பதான் வந்து நான் இங்க பார்க்டேல் குயின் வெஸ்டுக்கு மூவ் ஆனேன். ஏன்னா என் ஆஃபீஸும் லிபர்ட்டில தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி நான் மூவ் ஆனேன். சோ அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சுது. என்ன ஃபுல் டைம் ஆக்கிட்டாங்க இன்டர்ன்ஷிப்ல இருந்து. அதுக்கப்புறம் நான் என்னோட அவங்களும் இன்டர்ன்ஷிப் முடிச்ச பிறகு என்ன ஃபுல் டைம் ஆக்கிட்டாங்க. நான் சோ அக்கௌண்ட்ஸ்ல போய் நான் ஜாயின் பண்ணேன். சோ அக்கௌண்ட்ஸ்ங்கிறது வந்து ஃபைனான்ஸ் மாதிரி இல்ல, மோஸ்ட்லி எப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் / ஒரு கிளையண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அந்த மாதிரி ஒரு ரோல். சோ எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே வந்து ஸ்டார்டிங் டு ஃபினிஷ் அதை கொண்டு போறது என்னோட வேலை. அதோட என் கிளையண்ட் வந்து சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கறதும் அதை பாத்துக்கிறது என்னோட வேலை. அங்கேதான் இருக்கியா இப்போ? ஆக்சுவலா நான் ஆக்சுவலா இன்னொரு ஏஜென்சி போயிட்டு மறுபடியும் இங்க பழைய ஏஜென்சிக்கு வந்திருக்கேன். சோ நான் இப்ப ஆக்சுவலா அங்கதான் இருக்கிறேன். பட் ஆமா. சோ ரொம்ப லைக் அதுவும் வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட்டா இருந்துச்சு. நான் ஒரு LCBO கிளையண்ட்ல தான், அவங்கதான் என்னோட கிளையண்டா இருந்தாங்க. சோ சோ அப்படி ஒரு நல்ல ஒரு பெரிய கிளையண்ட் ஸ்டார்ட் பண்ணி நாங்க ஒரு ஃபுல் டீமா இருந்தோம். சோ நிறைய ஐ லேர்ன்ட். அண்ட் அக்கவுண்ட்ஸ்ல வந்து லைக் என்னோட வேலையே வந்து எல்லாரையும் மேனேஜ் பண்றதுதான். என்னோட நிறைய கிரியேட்டிவ்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணுவேன், ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கூட ஒர்க் பண்ணுவேன். பட் என்னோட அல்டிமேட் கோல் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்டிங் டு ஃபினிஷ்குள்ள எந்த ஒரு டைம் லைனோ எந்த ஒரு ஸ்கோப்போ நான் பில்ட் பண்ணிருக்கேனோ அதுக்குள்ள அதை நான் நடத்தி முடிக்கணும். அண்ட் சேம் டைம் என் கம்பெனிக்கு ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட் வர மாதிரியும் நான் பாத்துக்கணும்.
சோ இது ஆக்சுவலா உன்னோட இது என்ன ஒர்க் பண்ணுவ நீங்க இந்த ஒரு கிளைண்ட் இப்ப எல்சிபிஓன்னு சொன்ன, சோ அக்கௌண்ட்ஸ் அந்த அக்கௌண்ட் நீ பாக்குறேன்னு சொன்ன, சோ எல்லாமே மேனேஜ் பண்ணணும்னு சொன்ன, வாட் எக்ஸாக்ட்லி யூ வில் டூ? சோ எனக்கு வந்து ஒரு ஒரு பிரீஃப் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். அவங்க வந்து ஓகே இதுதான் எங்களுக்கு பண்ணணும், இந்த சம்மர் வந்து எங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்கு, அந்த ஆஃபரை வந்து நாங்க வெளில சொல்லணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரீஃப் கொண்டு வருவாங்க. சோ அந்த பிரீஃபை நான் எடுத்துட்டு ஓகே அந்த பிரீஃபை நான் ஃபுல்லா பார்த்துட்டு இதுக்கு வந்து எவ்வளவு செலவாகும், எவ்வளவு டைம் வந்து நாங்க ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத நான் ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணுவேன். சோ இது வந்து ஜஸ்ட் அந்த நான் ப்ரீவியஸ் ஹிஸ்டாரிக்கல் நாலேஜ் வச்சோ இல்ல நான் மத்த ப்ராஜெக்ட்ஸ் மேனேஜ் பண்ணதை வச்சோ நான் ஒரு எஸ்டிமேட் மாதிரி போட்டு நான் சொல்லுவேன். அண்ட் தென் நான் அதை ஆக்சுவலா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிட்ட கொண்டு போய் அதுக்கு ஒரு ஃபுல் காம்ஸ் பிளான் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட ஆர்ட் டைரக்டர்ஸ், காப்பி ரைட்டர்ஸ், என்னோட கிரியேட்டிவ் டீம்னு ஒண்ணு இருப்பாங்க, அவங்க மூலியமா அந்த பிரீஃப் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட எடுத்துட்டு போய் அவங்க அந்த கிரியேட்டிவ் ப்ராசஸ் போவாங்க. ஓகே எப்படி இதை வந்து கிரியேட்டிவா எப்படி நம்ம இதை வெளியில சொல்லலாம் அப்படிங்கறத அவங்க பிளான் பண்ணுவாங்க. சோ அவங்க அதை பிளான் பண்ணும்போதும் நான் என்னோட கிளையண்ட்டை நான் டச்ல வச்சுட்டே இருப்பேன். சோ அவங்களுக்கு தெரியும் ஓகே நாங்க என்ன பண்றோம், அவங்க கிட்ட பிரசன்டேஷன்ஸ் பண்ணுவோம், அவங்க கிட்ட ஃபீட்பேக் வாங்கிப்போம். சோ அவங்களுக்கு தெரியும் ஓகே இந்த மாதிரி ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. சோ தட் அவங்களுக்கு திடீர்னு ஒரு வாட்டி நாங்க கொண்டு போகும்போது சர்ப்ரைஸா இருந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. சோ நாங்க அவங்கள க்ளோஸா நான் தான் அந்த கனெக்ஷன் வச்சிருப்பேன் அவங்க கிட்ட. அதுக்கப்புறம் அவங்க ஃபீட்பேக் சாரி டு இன்டரப்ட், ஒன்னொன்னுக்கும் அவங்க கிட்ட இந்த அப்ரூவல் வாங்கணுமா நீனு? எல்லாத்துக்கும் அவங்க கிட்ட அப்படி ஏன்னா அவங்க தான் செலவு பண்றாங்க அப்படிங்கறதுனால எல்லாத்துக்கும் நாங்க செக் இன் பண்ணிட்டே இருப்போம். சில விஷயங்கள் எங்களுக்கு கிரியேட்டிவ் லிபர்ட்டிஸ் இருக்கும், பட் சில விஷயங்கள் வந்து அவங்க பிராண்டை எப்படி அவங்க ரெப்ரசென்ட் பண்ணணும்ங்கறத அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. லைக் அவங்களுக்கு ஓகே இப்ப நாங்க ஏதாவது ஓகே ஒரு ஃபன்னா ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னா நாங்க சம்டைம்ஸ் ரொம்ப ஃபன்னா பண்ணிட்டோம்னா அவங்க இல்ல அவ்வளவு ஃபன்னா நம்ம பண்ணக்கூடாது, நம்ம பிராண்டுக்கு ஒரு இது இருக்கு, கொஞ்சம் டயல் டவுன் பண்ணுங்க, அந்த மாதிரி எங்களுக்கு ஃபீட்பேக் எல்லாம் கொடுப்பாங்க. சோ என் ஜாப்ல ஆக்சுவலா ரொம்ப ஒரு நுவான்ஸான விஷயம் என்னன்னா எப்படி வந்து ஆட்களை மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கறதா இருக்கு. சம்டைம்ஸ் எங்களோட கிளைண்ட்ஸ் வந்து இப்படி டபக்குன்னு மூஞ்சில சொல்லிடுவாங்க நல்லா இல்ல ஐடியா அப்படின்ட்டு. ஓகே ஆனா என்கிட்டதான் சொல்லுவாங்க. ஆனா வந்து நான் அதை அப்படியே போய் என் கிரியேட்டிவ் டீம் கிட்ட சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேலை பார்த்து அவங்க இது பண்ணிருப்பாங்க. அண்ட் சம்டைம்ஸ் கிளையண்ட்டுக்கு ஜஸ்ட் புரியாது அந்த ஐடியாவுக்கு என்ன இருக்கு பின்னாடி அப்படின்ட்டு. சோ நான் அந்த இடத்துல ஒரு டிசிஷன் எடுக்கணும். வெதர் வந்து நான் என் கிளையண்ட் கிட்ட இல்ல ஆக்சுவலா உங்களுக்கு இந்த ஐடியா புரியல, இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இது அப்படின்னு சொல்லணும். இல்ல யூனோ வாட் இந்த இடத்துல வந்து நம்ம கிளையண்ட் கிட்ட சண்டை போட்டு பிரயோஜனம் இல்ல அவங்க கிட்ட இதை எக்ஸ்பிளைன் பண்ணியும் பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லி நான் என் டீம் கிட்ட அது பக்குவமா சொல்லணும். யூனோ வாட் இது செட் ஆக மாட்டேங்குது, நம்ம வேற ஒரு அப்ரோச் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அதை டிசைட் பண்ணணும். ஆனா இது எல்லாமே அந்த டைம் லைனும் அந்த ஸ்கோப்புக்கும் உள்ள இருக்கணும். சோ அது மாதிரி ஒரு கான்ஸ்டன்டா ஒரு பசில் பண்ணிட்டே இருக்கிற மாதிரிதான் ஒரு ஜாப். இன்ட்ரெஸ்டிங்ல பட் இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் எப்பவுமே நமக்கு ஒரு கிளையண்ட் இருக்க மாட்டாங்க. சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண இந்த ஏஜென்சில எல்சிபிஓ என்னோட மெயின் கிளையண்டா இருந்தாங்க. பட் நான் நிறைய மத்த குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸும் நான் நிறைய பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் நான் எஃப்சிடி அப்படின்ட்டு ஒரு பெரிய ஏஜென்சிக்கு நான் மூவ் ஆனேன். சோ அங்க வந்து ப்ரமோஷனோட நான் மூவ் ஆனேன், மேனேஜரா போய் அங்க ஜாயின் பண்ணேன். அது சேம் தான் அக்கௌண்ட்ஸ் தான். அங்க வந்து நான் ஓஎல்ஜிக்கு வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். சோ அங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா எனக்கு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். சோ லாட்ரி ரைட். சோ அப்புறம் நான் லாட்ரி பத்தி படிக்கணும், லாட்ரி பத்தி தெரிஞ்சுப்பேன், எப்படி ஹவு டஸ் லாட்ரி ஒர்க், அதோட ப்ராப்ளம்ஸ் என்ன. இப்போ லாட்ரி வந்து டிக்ளைன்ல இருக்கு பிகாஸ் யங் பீப்புள் டோன்ட் பை லாட்ரி எனிமோர். சோ அந்த ப்ராப்ளம்ஸ் பத்தி படிக்கிறது, அந்த மாதிரி நான் ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஒரு ரோல் மாதிரி அது இருந்துச்சு. சோ 3 years நான் அந்த ஃபீல்ட்ல வேலை பார்த்தேன். சோ நான் லாட்ரியில இருந்தேன் அண்ட் ஏர் கனடாக்கும் நான் ஒர்க் பண்ணேன் அந்த டைம். சோ ஒரு 2 டிஃப்ரெண்ட். எனக்கு இதுதான் என்னோட ஜாப்ல ரொம்ப பிடிச்ச விஷயம். என்னதான் வந்து என்னோட ஆக்சுவல் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எப்பவுமே ஒரே மாதிரிதான் இருக்கும், பட் என்னோட கிளையன்ட்ஸ் ரொம்ப வித்தியாசமா இருப்பாங்க எல்லா வாட்டியும். சோ அவங்களோட பிசினஸ்க்கு நான் வேல்யூ கொண்டு வரணும், அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை வந்து எப்படி நல்லா நடத்தணுங்கிறத வந்து நான் எப்பவுமே அவங்கள பத்தி படிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் அந்த டிஃபரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஏர் கனடாக்கு நான் வேலை செய்யறேன்னா ஓகே அப்போ வந்து ஏர் டிரான்சிட் என்ன பண்றாங்க, இல்ல வந்து நம்ம போர்ட்டர் என்ன பண்றாங்க அப்படின்னு டிஃப்ரெண்ட் ஏர்லைன்ஸ் பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். அவங்களோட ஆட்ஸ் எல்லாத்தையும் நான் ஒரு கண்ணு வச்சுக்கணும். அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு.
சோ அப்படிதான் எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, நம்ம நிறைய வித்தியாசமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் 3 years அங்க இருந்தேன். எனக்கு அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. பட் எனக்கு மறுபடியும் ஒரு லைக் ரொம்ப பெரிய ஷாப்ல இருக்கும் போது சம்டைம்ஸ் நம்ம அவ்வளோ ஒரு சிக்னிபிகண்டா இருக்க தோணாது. நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு காக் இந்த மிஷின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு லைட்டா ஃபீல் ஆச்சுது. சோ நான் வந்து ஓகே, நம்ம வேற ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என்னோட பழைய ஏஜென்சில என்ன திரும்ப கூப்பிட்டாங்க. நீ இப்படி ப்ரொமோஷனா, நீ சூப்பர்வைசரா இங்க வரியா அப்படின்னு சொல்லிட்டு, நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் ப்ரொமோஷன் சூப்பர்வைசரா வந்து என்னோட பழைய ஏஜென்சிக்கு நான் மூவ் ஆனேன். சோ அங்க வந்து இப்ப நான் வேற கிளையன்ஸோட நான் இருக்கிறேன். சோ எனக்கு அது மறுபடியும் ஒரு புது லேர்னிங், ஒரு புது அடாப்டிவா ஒரு இருக்கிற ஒரு சிச்சுவேஷன். சோ இதுதான் ஆக்சுவலா என்னோட இப்ப நான் ஐ எம் லேர்னிங் தட் இதுதான் ஆக்சுவலா என்னோட ஸ்ட்ரென்த். நான் வந்து டிஃப்ரெண்ட் விஷயத்துல என்ன இன்னொரு சிச்சுவேஷன் என்ன போட்டாலும் நான் அதுக்கு அடாப்ட் பண்ணிப்பேன். ஓகே, அதுல என்ன பண்ணணும், அதுல என்னோட சிச்சுவேஷனை நான் எப்படி பெஸ்டா மாத்தணும் அப்படிங்கறதுல வந்து நான் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பேன். சோ அதனாலதான் ஆக்சுவலா நீங்க எனக்கு வந்து எந்த ஒரு ரிக்ரெட்ஸ்மே ஆக்சுவலா கிடையாது. அதுதான் ஆக்சுவலா உண்மை. பிகாஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல, ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நம்ம ரிக்ரெட் பண்றது ஆக்சுவலா ஒரு டைம் வேஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து எப்பவுமே இதர் ஒரு சிச்சுவேஷன் நமக்கு சரியா ஆகலன்னா அதுல இருந்து என்ன லேர்ன் பண்ண முடியுமோ அதை லேர்ன் பண்ணி அந்த ஃபியூச்சர்ல அப்ளை பண்ண ட்ரை பண்ணணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம அதுல போக்கஸ்ட் ஆகி இல்ல அதுல வந்து அப்படியே ஸ்டக் ஆகி இருந்து பிரயோஜனமே கிடையாது. ஆகக்கூடாது. அதுல வந்து நமக்கு மேபி நம்ம சம்டைம்ஸ் நம்ம ஃபீலிங்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியாது. மேபி நான் கூட அப்பப்போ ஏதாவது டஃப் சிச்சுவேஷன் போது லைட்டா அழுதுப்பேன். பட் ஜஸ்ட் நான் அதுக்கப்புறம் நான் வந்து ஓகே அவ்வளவுதான் ரெடி. வேற வழி இல்ல. கேர்ள்ஸா இருக்கும் டஃப் சிச்சுவேஷன்ல அழுதுதான் ஆகணும், வேற வழி இல்ல. கண்டிப்பா அந்த அழுது அந்த ஒரு அழுது முடிச்ச உடனே ஒரு ரிலீஃப் ஒண்ணு வருது தெரியுமா? அப்சல்யூட்லி இல்ல, அது வந்து பிகாஸ் என்ன ஏதாவது இருந்தா டக்குன்னு அழுதுட்டா அந்த ரிலீஃப் ஓகே ஃபைன், அது கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். ஆர் யூ நீட் டு ஷேர் வித் சம்வன். யா, வெரி ட்ரூ. ஏதாவது இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணியாச்சுன்னா யூ வில் கெட் ரிலீவ். ஆர் எல்ஸ் ஷிட், அது அப்படியே இருக்கும், அப்படியே மைண்ட்ல எல்லாம் அப்படியே நம்மள அப்படியே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம். 100% வெரி ட்ரூ. கண்டிப்பா. நான் கூட என்னோட நான் மறுபடியும் பழைய கம்பெனி போய் ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1 month கஷ்டமா தான் இருந்துச்சு அதுக்கு அடாப்ட் ஆயிக்கிறதுக்கு. லைக் புது கிளையன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னொரு விஷயம் என் ஜாப்ல என்னன்னா என்னோட மோஸ்ட் ஆஃப் மை ஸ்கில்ஸ் வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் தான் தட் ஐ பிரிங் டு மை ஜாப். இப்ப நான் ஒரு டிசைனரோ இல்ல கோடரோ இல்ல அந்த மாதிரி கிடையாது. என்னோட ஒர்த்தை வந்து நான் வந்து ஒரு டான்ஜிபிளா உங்களுக்கு நான் கொடுக்க முடியாது. இதுதான் வந்து இததான் நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் கிடையாது. என்னோட வேல்யூவே வந்து எவ்வளவு அழகா நான் என் டீமை வந்து மேனேஜ் பண்றேன், எவ்வளவு அழகா வந்து நான் என்னோட ப்ராஜெக்ட் என்னோட கிளையண்ட்டை நான் தெரிஞ்சுக்கிறேன், என்னோட கிளையண்டோட பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறேன். அதுலதான் வந்து என்னோட வேல்யூவே இருக்கு. சோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எனக்கு எல்லாம் கொஞ்சம் புதுசா இருக்கும், மறுபடியும் புது ஆட்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னொரு விஷயமும் என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த ரோல்ல அப்படின்னா, most of the time you're dealing with so much egos between people. என்னதான் வந்து நம்ம வளர்ந்தவங்க படிச்சிருக்கோம் இது பண்ணிருக்கோம் அப்படின்னாலும் ஐ மீன் எனக்கும் அந்த பிரச்சனை இருக்குதான் சம்டைம்ஸ். சோ இட்ஸ் லைக் நம்ம ஆனா ஒர்க்குன்னு வந்து நம்ம பண்ணும்போது நம்மளுடைய சப்ஜெக்டிவ் ஒப்பீனியன்ஸ், நம்மளுடைய ஃபீலிங்ஸ் அதெல்லாம் அப்பப்போ ஸ்பில் ஆகும். சோ அந்த ஈகோஸ் மேனேஜ் பண்றது, அவங்களுடைய ஒப்பீனியன் வந்து நான் அதை அக்செப்ட் பண்ணலனாலும் அதை எப்படி நான் மேனேஜ் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்களை அந்த நுவான்சஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து கொஞ்சம் டைம் ஆகும். எஸ்பெஷலி when you are not from here இல்ல. சோ நம்ம அப்ரிங்கிங்கே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். சோ அந்த ஒரு இது கேட்கும் போது அவங்களோட சோஷியலைஸ் ஆகுறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ஒரு பம்ப்ஸ் இருக்கும். கொஞ்சம் அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. பிகாஸ் அவங்க லைஃப் பத்தி சொல்லும் போது அவங்க கஷ்டங்களை பத்தி சொல்லும் போது நான்லாம் லைக் சம்டைம்ஸ் அவங்க எங்க அம்மா அப்படி சொன்னாங்க. ஒரு வாட்டி என்னோட கோவர்க்கர் கூட அன்னைக்கு ஒரு ஜோக்கா ஒரு கதை சொன்னாங்க. இப்படி அவங்க யங்கா லைக் யூனிவர்சிட்டியில இருக்கும்போது அவங்க வந்து அவங்க அம்மா வந்து அவங்க வீட்டுல வந்து ஒரு பாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ட்டு.
அது வந்து இந்த அது என்ன சொல்றது, இந்த வீடு பண்றதுக்காக ஒரு சின்ன ஒரு tube மாதிரி இருக்கும். அத வந்து அவங்க அம்மா கண்டுபிடிச்சிருக்காங்க போல. அவங்க வந்து கண்டுபிடிச்சு அதை அவங்க பெட்ல எடுத்து வச்சு வில் டாக் அபவுட் திஸ் அப்படின்னு ஒரு லெட்டர் அதுல எழுதி வச்சிருச்சு வெளியில போயிருந்திருக்காங்க போல. சோ இந்த பொண்ணு செம்மையா பயந்துட்டா, ஓகே முடிஞ்சது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா கால் பண்ணி டாக் வந்து வாக்கிங் கூட்டு போ அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காங்க. பட் டாக் வீட்லயே இல்ல. உடனே இந்த பொண்ணு பயங்கரமா தேடி பயந்துருச்சு, ஐயோ நாயை வேற தொலைச்சிட்டானா அப்படின்னு. அப்புறம் திரும்ப அவங்க அம்மா போன் பண்ணா அவங்க அப்படியே சிரிச்சுட்டு அவளை கலாச்சிட்டு, இல்ல டாக் என் கூட தான் இருக்குது, ஆனா அந்த இதை பார்த்தேன், நம்ம அப்புறமா பேசுவோம், ஆனா சும்மா அவனை லைட்டா ஒரு பயம் காட்டலாம் அப்படின்னு வந்து நான் வந்து விளையாடினேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்ப இத சொல்லி சிரிக்கும் போது நான் நினைச்சேன், என் வீட்டுல இத மாதிரி ஒண்ணு நடந்துச்சுன்னா எங்க அம்மா கால் பண்ணி என்ன இப்படி எல்லாம் காமெடி பண்ண மாட்டாங்க, அவ்வளவுதான். உடனே சென்னையில இருந்து என்ன வீட்டுக்கு கூட்டு வந்து பின்னாடி காலேஜ்ல ட்ரிபிள் போட்டுருவாங்க. இந்த மாதிரி லைக் அந்த சோஷியலைஸ் பண்றதெல்லாம் வந்து படிச்சுக்க வேண்டியதா இந்த இண்டஸ்ட்ரியில, எஸ்பெஷலி ஒரு லைஃப் ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கறதுனால. இன்னைக்கு கூட நான் அவங்க கிட்ட சொன்னேன், லைக் நான் என்னோட கிளையண்ட்டை மீட் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்ட்டு. சும்மா ஒரு அது பெருசா எதுவுமே இல்ல, அவங்க வந்து ஒரு ஸ்டால் வச்சிருக்காங்க ஒரு அவுட்டோர் ஷோல. சும்மா அவங்க கிட்ட ஒரு மூஞ்சிய காமிச்சு ஒரு ஹாய் சொல்லி ஓகே அவங்கள போய் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பண்றதுதான். சோ இது சம்டைம்ஸ் ஒரு அத நம்ம ஒர்க் அப்படி 9 to 5 அப்படின்னு மூடிட முடியாது. ஜஸ்ட் நான் எப்பவுமே I have to kind of keep that mind on. ஆமா அது இந்த ad agency எல்லாம் இருக்கும்போது definitely you cannot work 9 to 5. ரொம்ப அதுல நிறைய ஸ்லிப்பேஜ் இருக்கும், லைக் ஆஃப்டர் ஹவர்ஸோ இல்ல சும்மா வெளியில போகும்போது கூட நான் பாத்துட்டே இருப்பேன், ஏதாச்சும் வித்தியாசமா இருந்துச்சுன்னா ஓகே இது வித்தியாசமா இருக்கே அந்த மாதிரி. அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஆட் ஒரு ஒர்க் லைஃப் தான். பட் ஸ்டில் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஃபன். நல்லா உனக்கு செட் ஆயிடுச்சு கனடா அப்படின்னா? இப்போதைக்கு எனக்கு இப்போ இவ்ளோ டைம் கழிஞ்சு செட் ஆயிடுச்சு. அவார்ட் எல்லாம் வாங்கணும்னு சொன்னல, அதெல்லாம் இருக்காடா? அவார்ட்ஸ் வந்து எல்லாம் என் ஆபீஸ்ல தான் இருக்குது, என் கையில யாரும் தர மாட்டாங்க. எப்படின்னா அவார்ட் எப்படி எங்களுக்கு அட்வர்டைசிங்ல கிடைக்கும்னா ஒரு ஆட் போட்டிருக்கோம்னா அந்த ஆடுக்கு அவார்ட் கிடைக்கும். சோ யூஸ்வலா வந்து 1 or 2 அவார்ட்ஸ் அந்த மாதிரிதான் இருக்கும். சோ அவங்க வந்து அதை ஜஸ்ட் எங்க ஆபீஸ்ல வச்சிருப்பாங்க. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் இந்த அவார்ட்ஸ் எல்லாம் ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு ஆசெட் மாதிரி, கிளைண்ட்ஸ் எல்லாம் வரும்போது அவங்களுக்கு அப்படியே காமிக்கலாம், இங்க பாருங்க நாங்க இவ்வளவு அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் கனடா கூட நிறைய பண்ண ஸ்பாட்ஸ், அவங்களோட 2024 ஒலிம்பிக் ஸ்பாட்லாம் வந்து எனக்கு நான் ஒர்க் பண்ணேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஹைலைட்ஸ் ஆஃப் மை கரியர். ரொம்ப ஒரு ஹார்ட் ஃபெல்ட்டான ஒரு ஆட் அது. அண்ட் அதுக்கு நிறைய நாங்க மார்க்கெட்டிங் அவார்ட்ஸ், ஸ்ட்ராட்டஜி அவார்ட்ஸ், ADCC, CMA அப்படின்லாம் நிறைய அவார்ட்ஸ் அதுக்கு வந்துச்சு. ஸோ அதுவும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அது அந்த மாதிரி சம்டைம்ஸ் கிடைக்கும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரியலி நைஸ் ஸ்பாட் பண்றதுக்கு. பட் யூஸ்வலா அட்வர்டைசிங் ஃபர்ஸ்ட் நம்ம யங்கா வரும்போது நம்ம யோசிப்போம், எப்பவுமே பயங்கரமா நம்ம டிவி ஆட் பண்ண போறோம், நம்மளோட பண்ண ஆட் பில் போர்ட்ல ஹைவேல தெரியும் அப்படின்லாம் யோசிப்போம். ஆனா அதெல்லாம் கிடையாது. எப்பயாவது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், பட் ரேர் தான். நம்ம ரெகுலரா வந்து சும்மா சோஷியல், டிஜிட்டல் இல்ல வந்துட்டு என்ன சொல்றது, லைக் ரொம்ப ப்ரொமோஷன்ஸ் அந்த மாதிரிதான் மோஸ்ட் ஆஃப் அட்வர்டைசிங் இஸ். இந்த மாதிரி ஸ்பாட்ஸ்லாம் வந்து அதிகமா பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்காது, பட் கிடைக்கும். நம்ம இருக்கிற ஏஜென்சிஸ் பொறுத்து கிடைக்கும் இங்க அப்படின்ட்டு. அப்ராக்சிமேட் எவ்வளவு கிளைண்ட்ஸ் பார்த்திருப்பேன் இது இல்லையோ? நான் அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 கிளைண்ட்ஸ் நான் பார்த்திருப்பேன் என்னோட இந்த ஒரு 5 years டென்யூர்ல. அண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், அதுக்குள்ள நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நான் பார்த்திருக்கேன். பட் இப்போ எனக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, லைக் ஓகே இந்த இண்டஸ்ட்ரியில எப்படி நம்ம மேல போகணும் அப்படின்ட்டு. அண்ட் அட்வர்டைசிங்கிறத விடவும் நான் வந்து கார்ப்பரேட் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதையும் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்தியால கிடையாது. இந்தியால எப்படி இருக்குங்கிறது எனக்கு பெருசா தெரியாது. பட் இங்க வந்து கார்ப்பரேட் வந்து அது ஒரு தனி வகையான ஒரு லைஃப் தான். அத வந்து எப்படி நம்ம நான் ஜாயின் பண்ண ஜாப்ல ரொம்ப சைலண்டா இருப்பேன்.
வாயே திறக்க மாட்டேன். எனக்கு எனக்கு கொடுத்த வேலையை நான் பண்ணிட்டு அப்படியே அமைதியா இருந்துருவேன். ஓகே, என் மேனேஜர் கிட்ட மட்டும் தான் பேசுவேன். நான் இதை பண்ணிட்டேன், ஏதாவது கொஸ்டின் இருந்தா நான் கேட்பேன், பட் நான் இருக்கிற இடம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி குவைட்டா இருப்பேன். அண்ட் அந்த டைம் வந்து ஐ வாஸ் ஆல்சோ கோயிங் த்ரூ அ லாட். இல்ல நம்ம பேண்டமிக் அப்பதான் முடிஞ்சிருக்கு, நான் புது கண்ட்ரிக்கு வந்திருக்கேன், அப்பதான் நான் ஆட்களை ஆக்சுவலா மீட் பண்றேன். லைக் நான் புதிய சிட்டிக்கு வந்து அண்ட் இவங்க எல்லாரும் வந்து லைக் ஃபாஸ்டா பேசுறாங்க, அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, அவங்க லைக் பயங்கரம். அதுவும் இங்கெல்லாம் வந்து எல்லாரும் பயங்கரமா ஹேர் பண்ணிருப்பாங்க, நல்லா மேக்கப் பண்ணிருப்பாங்க. இது எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. லைக் எனக்கு தெரியும் இதெல்லாம் என்ன ஒரு அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு, பட் எனக்கு எது சூட் ஆகும், எனக்கு எது நல்லா இருக்கும், என்னோட ஐடென்டிட்டிய வந்து நான் அப்ப ஸ்டில் நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்த டைம். ஏன்னா நான் இந்தியால நான் இந்தியால இருக்கும்போது அது வேற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலா குர்தாஸ் போட ரொம்ப பிடிக்கும். சோ நான் வந்து ஃபுல்லா என் காலேஜ் எல்லாம் வந்து நான் வந்து சுடிதார் குர்தா அந்த மாதிரிதான் போட்டுப்பேன். சோ இங்க வரும்போது எனக்கு அது ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். சரி, என்ன போடணும், எந்த மாதிரி இது பண்ணணும் அப்படின்னு எனக்கு அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. பட் அது யூஸ் ஆகுறதுக்குலாம் கொஞ்சம் டைமா இருந்தது. அண்ட் இது எல்லாமே லீட்ஸ் டு யூ ஃபீலிங் கான்ஃபிடென்ட் இன் யோர் செல்ஃப் இல்ல. சோ அந்த ஒரு ஃபீலிங் வந்து கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சுது. பட் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே கார்ப்பரேட்ல வந்து யூ ஹாவ் டு பிளே தட் கேம். நீ வந்து என்னதான் உனக்கு இந்த என்ன சொல்றது, ஒருத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னாலும் நீ ஏதாவது பேசணும் அந்த இடத்துல. நீ ஒரு ஸ்மார்ட் டாக் பண்ணணும், உன் முகத்தை காமிக்கணும். நீ ஒரு வேலையை பண்ணிருக்கனா அதை பண்ணா மட்டும் போதாது, அதை பண்ணிருக்க அப்படிங்கறது 4 பேருக்கு தெரியணும். சோ அப்படிதான் வந்து ஸ்லோலி யூ கேன் பில்ட் அ கேஸ் ஃபார் யுவர் செல்ஃப் டு மூவ் அப். அந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட் லேடர் எப்படி பண்ணணும், எந்த மாதிரி வளரணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் லைக் குவாய்ட்டா சைலண்டா நம்ம வேலையை பார்த்து லேப்டாப் மூடிட்டு போனோம் அப்படின்னு இருந்தா வேலைக்கே ஆகாது. நம்ம ஆல்மோஸ்ட் ஹாவ் டு ஃபோர்ஸ் ஆர் செல்ஃப் டு கம் அவுட் ஆஃப் த ஷெல். அண்ட் நம்மளுடைய அதுக்காக நம்ம ஃபேக்கா இருக்கணும் அப்படிங்கறதே இல்லை. நான் சொல்லவே மாட்டேன். பட் டு ஃபைண்ட் ஒரு மிடில் கிரவுண்ட். அதாவது சம்டைம்ஸ் நம்ம எப்பவுமே எக்ஸ்ட்ரோவர்ட்டடா இப்படி ஒரு ஃபுல் ஜாலியா எல்லாத்தையும் பேசுற மாதிரி இருக்க மாட்டோம். ஆனா சம்டைம்ஸ் நம்ம வந்து அந்த ஒரு ஒரு ஸ்விட்ச ஆன் பண்ணணும். அப்பதான் வந்து நமக்கு அது லாங் டேர்ம்ல வந்து நமக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் பீப்புள் ஒர்க் தட் வே. அது சோஷியலி இங்க அப்படிதான். சோ அதுக்கேத்த மாதிரி நம்ம கொஞ்சம் அடாப்ட் ஆகும். நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. நம்ம ஊர்ல சில இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். லைக் நீ உன் வேலையே நீ பார்த்து நல்லா பார்த்தா போதும். நீ அதுக்கப்புறம் சோஷியலா நீ வந்து ஒரு லைவ்லி பர்சனா இல்ல நீ வந்து எல்லாரையும் சிரிக்க வைக்கிறியா, ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் கொண்டு வரியாங்கிறதெல்லாம் they don't care that much. பட் இங்க வந்து அதுக்கு ரொம்ப வேல்யூ இருக்கு. அதனாலதான் சொல்லுவாங்களே சில இடத்துல பர்சனாலிட்டி ஹையர் அப்படின்னு சொல்லி. It's so prevalent here. Yeah, very much. அது ஒரு very very true. Yeah. So what are your hobbies? I love to read. எனக்கு ரீடிங் ரொம்ப பிடிக்கும், பாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து முடியுமா? உனக்கு பாட பிடிக்கும், கேட்க முடியுமா? உங்களுக்கு கேட்க பிடிக்குமா? புக்ஸ்ல என்ன மாதிரி புக்ஸ் படிப்ப? நான் வந்து எனக்கு நிறைய வந்து சைக்காலஜி செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் எல்லாம் படிக்க ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய வந்து லைக் மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரோஸ்பெக்டிவான பர்சன் தான். நிறைய வந்து எனக்குள்ளே டீப்பா நான் ரொம்ப யோசிப்பேன். நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படிங்கறத வந்து நான் ஒரு 3rd person வியூல இருந்து பாக்குற மாதிரி நான் பார்ப்பேன். சோ ஏன்னா நிறைய அடாப்டிவான ஒரு விஷயங்கள் வந்து அப்படிதான் நம்ம சம்டைம்ஸ் பண்ணணும். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு குரூஷியல் ஸ்கில் மாதிரி. அப்பப்போ நானே யோசிப்பேன் சில விஷயம் பண்ணிட்டு எதுக்காக நம்ம இது இப்படி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ ஃபீல் நம்ம சில விஷயங்கள் பண்றது வந்து ஜஸ்ட் ஒரு ஹேபிட், ஒரு நம்ம பண்ணது நம்ம எப்பவுமே இதை பண்ணிருக்கோம் அதனால அப்படியே பண்ணிரும். அதை பத்தி நம்ம ஒரு யோசிக்க கூட மாட்டோம். நம்ம நினைப்போம் நம்ம ரொம்ப லாஜிக்கல் பர்சன், நம்ம இவ்வளவு படிச்சிருக்கோம், இவ்வளவு இது இருக்கு அப்படின்னு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஒரு விஷயத்த பண்றோம்னா ஜஸ்ட் ஒரு இமோஷனலா நமக்கு ஒரு டக்குன்னு ஒரு ஃபீலிங் இருக்கா, டக்குன்னு அதை அப்படி பண்ணிடுவோம். ஸோ அண்ட் சம்டைம்ஸ் நான் வந்து ஐ லைக் டு லுக் அட் த nuance. அங்க ஏன் நான் சில விஷயம் இப்படி பண்றேன், எனக்கு எதுக்காக இப்படி தோணுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நான் அதை பத்தி யோசிப்பேன்.
சோ அப்படி எனக்கு அந்த மாதிரி புக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் இப்ப வந்து கொஞ்சம் ஃபிக்ஷனும் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் ரொம்ப நிறைய நான் ஃபிக்ஷன் நான் படிச்சுட்டு இருந்தேன், பட் இப்ப நான் கொஞ்சம் ஃபிக்ஷன் படிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் யூனோ லைக் ஒரு சோஷியலா நம்ம இருக்கும் போது ஒருத்தங்க கிட்ட பேசணும் அப்படின்னா நான் வந்து சும்மா என் செல்ஃப் ஹெல்ப் பத்தியே பேசிட்டு இருக்க முடியாது. மத்த மாதிரி ஸ்டோரிஸ் அந்த மாதிரி இருக்கும்போது கான்வர்சேஷன் பண்ண ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அண்ட் இட்ஸ் ஆல்சோ நான் புக் கிளப்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய ஜாயின் பண்ணிருக்கேன் ஆபீஸ்ல ஃப்ரெண்ட்ஸோட அப்படிலாம். சோ அதோட அப்படியே நான் அதை கண்டினியூ பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சோ அதுதான் மோஸ்ட்லி என்னோட ஹாபி. எனக்கு ரீசர்ச் பண்ணவும் ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒரு டாபிக் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னா அதை பத்தி நான் நிறைய படிக்கணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணுவேன். சம்டைம்ஸ் இது என்ன சொல்றது, இதெல்லாம் கொஞ்சம் வியர்டான டாபிக்கா இருக்கும். சிலருக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஆனா வந்து எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். லைக் நான் வந்து ஒரு வாட்டி சைக்கடெலிக்ஸ் பத்தி நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தேன். அப்போ அதை பத்தி நான் நிறைய படிச்சேன். அண்ட் அதுல ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் வந்து அதை பத்தி அதோட டீப் மீனிங் பத்தியும் எப்படி ஒரு 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 சும்மா நம்ம ரோட்ல தெருவுல வளர்ற மஷ்ரூம் மேல எப்படி வந்து இவ்வளவு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கொடுக்க முடியுது அப்படிங்கறதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி இருக்குது இதுல வந்து. சோ நான் வந்து ஆக்சுவலா லைக் நான் தான் சொன்னேன்ல, எங்க வீடு வந்து ரொம்ப பொத்தி பொத்தி வளர்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சோ ரொம்ப அந்த டைம் எனக்கும் எங்க அம்மாக்கும் சண்டை நடந்துட்டே இருக்கும். இதுதான் பிரச்சனையே, இதுதான். என்ன வந்து நீ வெளில விட மாட்டேங்கிறீங்க, என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண விட மாட்டேங்கிறீங்க, இப்படியே புத்தி புத்தி வச்சிருக்கீங்க, எனக்கு எக்ஸ்பீரியன்சஸே இல்ல, நான் எதுவும் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணல லைஃப்ல அப்படிங்கிற மாதிரி. சோ நானும் வந்து கொஞ்சம் ரிபெலியஸான ஒரு கிட் தான். சோ எனக்கு வந்து எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை எப்படியாவது நான் அதை வந்து ரீச் பண்ணிடுவேன். எனக்கு அதுக்கு யாரை ஏமாத்துறமோ நான் ஏமாத்திடுவேன். தெரியுது, எனக்கு கவலையே இல்ல. நான் வந்து ஆனா என் கோலை வந்து நான் ரீச் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நான் சின்ன வயசுல இருந்தே நான் அப்படிதான் இருந்தேன். சோ வந்து எனக்கும் எங்க அம்மாக்கும் நிறைய ரிஃப்ட் இருந்துச்சு அந்த டைம்ல. சோ நான் ரொம்ப நாள் இது பண்ணிட்டு இருந்தேன். அதனாலதான் நான் சென்னையும் வந்துட்டேன். சென்னையில இருக்கும் போதும் எங்க ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ராக்கியா தான் இருந்துச்சு. அப்புறம் நான் கனடா வந்துட்டேன். கனடா வந்த போதும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இயர்ஸ் எல்லாம் வந்து அப்படிதான் இருந்துச்சு. சோ லைக் ஆனா வந்து ஏன்னா நிறைய விஷயங்கள் எங்களை வளர்த்த விதம். ஏன்னா எங்க அம்மா வந்துட்டு ஆக்சுவலா நாகர்கோயில்ல ஃபுல்லாவே வாழ்ந்தவங்க. அவங்க இன்னும் நாகர்கோயில்ல தான் இருக்கிறாங்க. அண்ட் எங்க அம்மாக்கு வந்து ஆக்சுவலா அப்பா அம்மா கிடையாது. சோ அவங்க வந்து ஒரு கான்வென்ட்ல வளர்ந்தவங்க. சோ அவங்க லைஃப் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு அப்ரிங்கிங். அவங்க அதுல அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு எங்களை எவ்வளவு நல்லா வளர்க்க முடியுமோ எங்க 3 பேரையும் அந்த மாதிரி வளர்த்தாங்க. பட் நான் வந்து ரொம்ப நாள் ஐ வாஸ் மேட் அட் ஹர். அவங்கள வந்து என்ன ஆமா எனக்கு அது புரியல. நீங்க ஏன் வந்து இந்த மாதிரி நான் ஓப்பனா என்கிட்ட இல்ல ஏன் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தீங்க? ஏன் நாங்க எல்லாருமே வந்து ஒரு வகையில நாங்க அவ்வளவு we didn't give too much trouble to her outside of நாங்க எல்லாருமே டீசெண்டா படிச்சோம். நாங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபோக்கஸா தான் இருந்தோம். சோ ஏன் வந்து எங்களை அவ்வளோ நீங்க ஒரு மிலிட்டரி நடத்துற மாதிரி நடத்துனீங்க? அந்த மாதிரிலாம் எனக்கு கொஞ்சம் நிறைய அப்செட் இருந்துச்சு அவங்க மேல. ஒரு வாட்டி நான் வந்து ஒரு ஷூம்ஸ் ட்ரை பண்ணேன் இங்க கனடால இருக்கும்போது. அண்ட் எனக்கு ஐ ஹேட் திஸ் ப்ரோஃபவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு என்னன்னா லைக் சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப அப்செட்டா இருக்கோம் அப்படிங்கிற போது அந்த அப்செட்டா இருக்கோங்கிறது மட்டும்தான் நம்ம மைண்ட்ல இருக்குமே தவிர அதை தாண்டி வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ நம்ம மைண்ட் யோசிக்கவே விடாது. ஏன்னா வந்து நம்ம ஜஸ்ட் அதுல ஐம் ஜஸ்ட் ஹர்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் என் மைண்ட்ல இருக்குது. சோ நான் அந்த அந்த ஒரு ஷூம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கும்போது என் மைண்ட் அப்படியே ஏதோ ஒரு ஸ்விட்ச் ஆன் ஆன மாதிரி அந்த அந்த வலி வந்து மறந்து எங்க அம்மாவோட பெர்ஸ்பெக்டிவ பார்க்க வச்சது. எனக்கு அப்படியே அது ஒரு மைண்ட் ப்ளோயிங் ஆன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களோட அதுக்கப்புறம் தான் நான் வந்து எங்க அம்மாவோட லைஃப்ல வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஓகே உங்க சின்ன பிள்ளைல என்ன நடந்துச்சு, நீங்க என்ன எப்படி வளர்ந்தீங்க, நீங்க எல்லாத்தையும் அப்பதான் நாங்க கேட்கவே ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா அவ்வளவா அவங்க அதை பத்தி சொல்லவும் மாட்டாங்க. அவங்களுக்கும் அது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது ரொம்ப ஒரு ஹெவியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சோ அவ்வளோ அவங்க அதை பத்தி யூஸ்வலா எங்க கிட்ட பேச மாட்டாங்க. பிளஸ் நாங்களும் இன்ட்ரெஸ்ட் எடுத்ததும் கிடையாது. அப்படிதான், அதுதான் உண்மை. சோ நான் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் அந்த ஒரு ட்ரிப்புக்கு அப்புறம் நான் எங்க அம்மா வந்து தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன்.
அண்ட் அது வந்து இட் கம்ப்ளீட்லி சேஞ்ச் மை லைஃப். இப்போ நானும் எங்க அம்மா வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. நான் லிட்டரலா வந்து எனக்கு அவ்வளோ அவங்களுடைய லைஃப பத்தி எவ்வளவுக்கு எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அப்படி தெரிஞ்சுக்கிட்டதுல வந்து எனக்கு அவ்வளவு ஹீலிங்கா இருந்துச்சு. ஏன்னா என்னோட நிறைய நான் கஷ்டப்பட்டதோ நிறைய விஷயங்கள் நான் வந்து ஏன் எங்க அம்மா இப்படி பண்ணல, ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு இருந்த விஷயங்களும் வந்து எனக்கு அது கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, இதனாலதான் எங்க அம்மா இப்படி பண்ணிருக்காங்க, சோ அவங்க தெரிஞ்சு வச்சு பண்ணிருக்காங்க. என்னால நிறைய அந்த விஷயங்களை வந்து மன்னிக்க முடிஞ்சுது. சரி, அத வந்து ஓகே லெட் கோ பண்ண முடிஞ்சது. நிறைய ரொம்ப லைக் சின்ன பிள்ளைகளா ரொம்ப கம்பெட்டிட்டிவா இருப்பாங்க. லைக் நான் வந்து 479 எடுத்தேன் 10th அவ்வளோ 500 அண்ட் மேத்ஸ்ல சென்டம், சயின்ஸ்ல சென்டம். இதை விட வேற என்ன வேணும்? ரிசல்ட் வந்த உடனே வந்து அந்த 21 மார்க் எங்க போச்சு அப்படின்னு ஒரே கத்து. எனக்கு அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். எனக்கு அவ்வளோ லைக் என்ன நான் இவ்வளோ ஐ டன் 96% வாங்கியிருக்கேன், உனக்கு இது கூட உனக்கு பத்தலையா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரிலாம் இந்த மாதிரிதான் இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த மாதிரிதான் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள். அதாவது இவ்வளோ இடத்துல நீங்க ஸ்ட்ரிக்டா இருந்தீங்க, ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் லூஸா இருந்திருந்தா நாங்க இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருந்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி. பட் எனக்கு அந்த ஒரு ட்ரிப்புக்கு அப்புறம் எனக்கு அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப புரிஞ்சுது. அது பிளஸ் நம்ம வளர்றோம், நம்ம லைஃப் பாக்குறோம், வேற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இப்போ இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கு அது வித்தியாசமா தெரிஞ்சது. அண்ட் ஐ வாஸ் ஏபிள் டு அக்செப்ட். அண்ட் இப்ப நாங்க வந்து BFFs, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நாங்க பேசுவோம், நிறைய மனசு விட்டு பேசுவோம். எனக்கு இப்ப நீங்க யாரு இன்ஸ்பிரேஷன் கேட்டாலும் நான் என் அம்மா தான் சொல்லுவேன். யாருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்னாலும் நான் எங்க அம்மா தான் சொல்லுவேன். வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுவும் ஆக்சுவலா எங்க அம்மா கிட்ட தான் நான் சொல்லணும். அவங்க நான் பயங்கரமா வாங்குன்னு வாங்கியிருக்கேன். ஓகே, நீ இவ்வளவு சொன்னீங்க. இப்ப ஷ்ரூம்ஸ் எல்லாம் போடலாமா பப்ளிக்கா? ஒன்னும் பிரச்சனை இல்லை. போடலாம், எனக்கு ஒரு கவலை இல்ல. நோ ப்ராப்ளம் ஃபார் ஷூர், ரைட்? 100%. என் அம்மாக்கே தெரியும், நான் இதை எங்க அம்மாட்டே சொல்லியிருக்கேன். ஓ அப்படியா? அவங்க ஆக்சுவலா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனாங்க. ஓ இப்படி எல்லாம் ஒண்ணு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி. இட் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் தெரப்பி மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு. சோ ஏன்னா நானும் வந்து லைக் பேண்டமிக் அப்புறம் ரொம்ப லைக் மென்டலி நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டான பிளேஸ்ல இருந்தேன். சோ எனக்கு அந்த டைம் ஆக்சுவலா அது வந்து ஒரு ஐ ஓப்பனிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்து எனக்கு என் அம்மா கிட்ட எனக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப்பா கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. லைக் நான் என்னால ஐ கேனாட் இன்சிஸ்ட் ஹவு மச் இட் ஹாஸ் சேஞ்ச்ட். ஒரு கம்ப்ளீட் 180. முன்னாடி எங்க அம்மா போன் பண்ணாலே நான் அப்படியே இரிட்டேட்டிங்கா நான் இது பண்ணுவேன். இப்பெல்லாம் வந்து டெய்லி மார்னிங் அண்ட் நைட் நான் பேசுவேன் எங்க அம்மாட்ட. எவ்வளவு நல்ல ஒரு சேஞ்ச் இல்ல. அண்ட் இது எனக்கு எப்படி இது நடந்துச்சுன்னே தெரியல. பட் நான் அது என்ன ரொம்ப நாளா உறுத்திட்டு இருந்த ஒரு விஷயம் தான். எனக்கும் எங்க அம்மாக்கும் ரிலேஷன்ஷிப் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் eventually அது சேஞ்ச் ஆகி இட்ஸ் so much better. இட்ஸ் so much better. அண்ட் இப்போ வந்து எனக்கு அவங்க கூட இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நான் இப்பெல்லாம் வந்து நான் டூர்னாலே வந்து இந்தியா போய் எங்க அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இல்ல அவங்கள வந்து என் அண்ணா கிட்ட டென்மார்க் கூட்டு போய் அவங்க கூட எல்லாரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு தான் எனக்கு ஆசையா இருக்கே தவிர வேற எதுவுமே இல்ல. அவங்கள இங்க வர வழி கொஞ்சம் எப்பவாச்சும் இங்க வர வச்சு உங்க கூட இருக்கவே. அதுவும் நான் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நான் அந்த வேலையில் ப்ராசஸ்ல தான் இருக்கிறேன். ஐ வாண்ட் டு பிரிங் ஹர் ஹியர். ஒரு சம்மர் டைம் மாதிரி கூட்டு வந்து என்ஜாய் பண்ணுவோம். she'll be very happy. that's what. கண்டிப்பா. என்னோட ஆம்பிஷன்லாம் வந்து இதுதான். லைக் என்னோட லைஃப்லயே வந்து நம்ம இந்த பில்லா படத்துல அஜித் சொன்ன மாதிரி எனக்கு கீழே ஒரு 4 பேர், அவங்களுக்கு கீழே ஒரு 40 பேர், சும்மா ஜம்முன்னு இருக்கணும். அதுதான் நிஜமாவே அதான் ஆம்பிஷன். எனக்கு வந்து லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணோம். எனக்கு வந்து ஏன்னா எனக்கு ஒரு லைஃப் இல்ல, ஒரு லைஃப் முடிஞ்ச அளவு என்ஜாய் பண்ணோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல, முடிஞ்ச அளவு என்ஜாய் பண்ணோம். கரெக்ட். அன்பார்ச்சுனேட்லி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு படம் தான் தேவை ஒரு பாயிண்ட் வகையில. So we have to work, no other go. We have to work, we have to get that. And அப்பதான் வந்து நமக்கு அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். எனக்கு டிராவல் எல்லாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஐயோ எனக்கு I have to travel so many countries. நிறைய countries travel பண்ணணும், எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதெல்லாம் ரொம்ப ஆசை. And another thing I really wanted to help people too. Very much. Sure. அது எனக்கு அது மைண்ட்ல இருந்துட்டே இருக்கு.
அதையும் பண்ணணும். எனக்கும் வந்து நீ சொல்லவே இல்லையே. சொல்லுடா இது, சொல்லுடா. இல்ல இப்ப நீ சொல்லு. லைக் என்னோட கிவ் பேக் டு மை கம்யூனிட்டி, லைக் எங்க ஊருக்கு அந்த மாதிரி, லைக் அதுவும் எனக்கு நிறைய. என்னோட ஃப்ரெண்டும் வந்து ஒரு ஷீஸ் லைக் சைக்காலஜி படிச்சுட்டு இருக்கா. நாங்களும் இதை பத்தி நிறைய வாட்டி பேசியிருக்கோம். நாங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது மென்டல் ஹெல்த் சம்பந்தமா வந்து ஏதாவது பண்ணணும் நம்ம ஊர்ல. ஏன்னா நிறைய இந்த மாதிரி நான் சொன்னேன்ல, நான் சைல்ட்ஹுட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். அதாவது நல்லா இங்க வேற மாதிரி எங்க வீட்டுல பிரச்சனையே இல்லை, எல்லாம் எங்களுக்கு சாப்பிட எல்லாம் இருந்துச்சு, லைக் அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் கான்ஸ்டன்டா படிக்கணும், இது பண்ணும். அதுவும் வந்து அது வந்து ஒரு ஈஸியான ஒரு வகையில ஒரு ஓகே இது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு கூட இல்லாம, அது ஒரு மேல ஒரு வெறுப்பு வர மாதிரி அதை வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணி. அண்ட் சோஷியலி இது ஒரு பெரிய பிரச்சனை. நான் இது வந்து நிறைய இந்தியன்ஸ், சவுத் இந்தியன்ஸ் நான் நோட்டீஸ் பண்ணிருக்கேன். லைக் ஏன்னா சோ மச் ஆஃப் அவர் லைஃப் வி ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ஸ்டடி. சின்ன பிள்ளை ஆமா, எஸ்பெஷலி அந்த குரூஷியல் அடாலசன்ஸ் லைஃப்ல வந்து லைக் ஒரு லைக் ஒரு சோஷியலைஸ் பண்றதுக்கோ இல்ல ஒரு ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கோ, எப்படி சாப்பிடணும், என்ன சாப்பிடணும் நம்ம ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு, எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் நம்ம உடம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கு, என்ன ஹாபிஸ் வைக்கணும். அதாவது நம்ம லைஃப்ல இந்த மாதிரி ஒரு வேலை வந்த பிறகு ஒரு இன்னொரு விஷயம் பண்றதுக்கு ஒரு ஹாபிஸ், இது எதுக்குமே பேரண்ட்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறது இல்ல. ஜஸ்ட் நீ படிச்சா போதும், அவ்வளவுதான். அண்ட் அது வந்து இட்ஸ் அ ஹியூஜ் ப்ராப்ளம் என்ன பொறுத்த வரைக்கும். சோ அது வந்து ஐ வுட் லவ் டு டூ சம்திங் டு சேஞ்ச் தட் சம்டே. சோ அது என்னோட ஒரு லாங் டேர்ம் கோலா அதுவும் இருக்கு. அதுக்கும் நான் என்ன பண்ணணும், பணம் தான் சம்பாதிக்கணும், பணம் தான் பண்ணணும். எல்லாத்துக்கும் பணம் தான் தேவை. ஆமா, சோ அதுவும் என்னோட ஒரு கோல் தான். ஓகே Okay, I'm going to ask you fun and rapid fire questions. சட்டுன்னு பதில் சொல்லணும். ஓகேவா? Fame or peace? Peace. Money or passion? I think you know the answer. Money தான். என்ன பண்றது, passion follow பண்றதுக்கும் money தான் தேவைப்படுது. Money தான் தேவை. Correct. One dream you still want to achieve? I think நான் giving back to my community. I think I still want to do that. அத வந்து நல்லா சாலிடா பண்ணணுங்கிறது என்னோட ஒரு லைஃப் லாங் கோல் தான். Okay. Hidden talent people don't know about you? ஐ திங்க் கனடால நிறைய பேருக்கு நான் பாடுவேங்கிறதே தெரியாது. நான் வந்து ஆக்சுவலி பல வருஷமா நான் கிளாசிக்கல் மியூசிக் படிச்சிருக்கேன். நான் ஆல்மோஸ்ட் ஒரு 6 years ஓல்ட்ல இருந்தே நான் வந்து கர்நாடிக் மியூசிக் படிச்சிட்டு இருக்கேன். ஆமா, அது பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ஹிந்துஸ்தானி மியூசிக் படிச்சேன். நான் கிளாசிக்கல் டான்ஸ் பரதநாட்டியம் படிச்சேன். So yeah, I feel like nobody knows that here in Canada. Okay. So ஏதாவது பண்ணலாம்ல, ட்ரை பண்ணலாம்ல பாடுறதுக்கு. Eventually எனக்கு I want to try dancing again அந்த மாதிரி. ஆனா எனக்கு பாட்டெல்லாம் வந்து நான் ஐ ஜஸ்ட் சிங் ஃபார் மை செல்ஃப் அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணும் சம்டைம்ஸ். எனக்கு நான் வீட்டுல நான் பாடிட்டே தான் இருப்பேன், இது பண்ணிட்டே தான் இருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான் பாடுவேன், அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன். நான் வேணா உங்களுக்கு கூட வந்து எண்ட்ல வந்து ஒரு சின்ன ஒரு பிட் வேணா எடுத்து விடுறேன். ஓகே, சரி. ஒன் வேர்ட் யுவர் ஃபேமிலி வுட் யூஸ் டு டிஸ்கிரைப் யூ? ஐ திங்க் ஒரு ஆனஸ்ட். அது மேபி அது குட் ஆர் பேட் எல்லாமே வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்களுக்கு ஒரு ஆனஸ்ட் 100% ஆன்சர் வேணும்னா என்கிட்ட தான் வருவாங்க. ஓகே. When people remember you years from now, what do you want them to remember? I think I want to be remembered as someone who took full charge of my life. எனக்கு வந்து ஒரு பாசிவ் பார்ட்டிசிபெண்டா என் லைஃப்ல இருக்கவே கூடாது. ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்டா என் லைஃப வந்து நானே ஒரு ஐ நீட் டு சிசில் மை லைஃப் அப்படிங்கறதுதான் வந்து என்னோட ஒரு இதே. லைக் என்ன வந்து யாராவது யோசிக்கும் போது என்ன சிச்சுவேஷன்ல போட்டாலும் அதை வந்து எப்படியாவது டர்ன் பண்ணி ஐ மேக் இட் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி தான் என்ன ஹேண்டில் பண்ணிடுவேன். சோ அப்படிதான் வந்து என்ன பாக்கணும். ஓகே, குட். சோ வேற ஏதாவது உனக்கு? வேற வந்து ஜஸ்ட் நான் வந்து யோசிச்சா லைக் யூனோ லைஃப் வந்து நிறைய பேர் இங்க மூவ் பண்ணி வரும்போது அவங்களுக்கு
நம்ம என்ன ஒரு கிராவிட்டியான சுச்சுவேஷன்ல இருக்கோங்கிறதே தெரியாம நிறைய பேர் மூவ் பண்ணி வருவாங்க. சோ அது ஒண்ணுதான் வந்து ஐ வுட் திங்க் லைக் நான் கூட என்னோட யாராவது என்ன ரீச் அவுட் பண்ணி எப்படி கனடா வரலாமா அப்படின்லாம் கேட்கும்போது நான் அவங்களுக்கு இந்த மாதிரி அட்வைஸ் தான் நான் கொடுப்பேன். நல்லா யோசிங்க, பிகாஸ் வந்து இட்ஸ் ஹியூஜ் லைஃப் சேஞ்ச். நம்ம நிறைய எங்க எஸ்பெஷலி சவுத் லைக் இந்த எங்களோட ஊர் சைடுலாம் வந்து ஒரு பெர்செப்ஷன் இருக்கு, ஈஸியா வந்து ஃபாரின் போய் வந்து லைஃப் வந்து அச்சீவ் பண்ணிடலாம், வெளில போய் ஈஸியா பணம் சம்பாரிச்சு நல்லா பணக்காரங்க ஆயிடலாம். பட் இட்ஸ் ரியலி நாட் லைக் தட். இட்ஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அண்ட் யூ ஷுட் பி ரியலி குட் அட் வாட் யூ டூ. அதர்வைஸ் இட்ஸ் வெரி வெரி டஃப். அது எங்க போனாலும் அப்படிதான். இப்போ ரொம்ப கம்பெட்டிட்டிவா ஆயிடுச்சு. சோ அது மட்டும் ஐ வுட் சஜஸ்ட். அண்ட் இப்போ இந்தியால எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, எவ்வளோ விஷயங்கள் சேஞ்ச் ஆயிருக்கு. சோ அது மட்டும் நான் சொல்லுவேன், அந்த ஒரு ஜஸ்ட் டோன்ட் கம் பிளைண்ட், அவ்வளவுதான். ஏன்னா அது வந்து ஒரு ஷாக்கிங்கான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படிங்கறதான் வந்து உண்மை. நான் நிறைய பேர் இங்க பாத்திருக்கேன், நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்றத பாத்திருக்கேன். அதனால நான் சொல்றேன் தவிர இப்ப யாரும் இல்லமா, இன்னமும் பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்கிறது வெரி பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. யா யா யா. ஓகே, ஒன் ஃபைனல் क्वेश्चन வித் யோர் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, வியூவர்ஸ்க்கு ஏதாவது சஜஷன் அட்வைஸ் பண்ணலாம், என்ன பண்ற? நம்மளோட ஒரு லைஃப்ல வந்து ஒரு விஷயம், நம்ம அடல்ட் லைஃப்லயே வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து நமக்கு என்னன்னா, இந்த அளவுக்கு வி மோட்டிவேட் அவர் செல்ஃப்ஸ், அவ்வளவுதான். ஏன்னா சின்ன பிள்ளைல எல்லாம் இருக்கும்போது, நம்ம ஸ்கூல்ல இருக்கும்போது நம்ம டீச்சர்ஸ் நம்மள மோட்டிவேட் பண்ணுவாங்க, இல்ல பேரண்ட்ஸ் நம்மள புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க, யாராவது ஒரு புஷ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா அடல்ட் லைஃப்ல வரும்போதுதான் தெரியுது அந்த மாதிரி யாரும் புஷ் பண்றதுக்கு இருக்க மாட்டாங்க அப்படின்னு. சோ அந்த டைம்ல நம்ம லைஃப நம்ம தான் கையில எடுத்துக்கணும். அண்ட் ஒரு கிவன் சிச்சுவேஷனை எப்படி வந்து அடாப்ட் பண்ணி எப்படி ஷுட் மேக் இட் பெஸ்ட் ஃபார் அவர் செல்ஃப்ஸ் அப்படிங்கறத நம்ம தான் அதை வந்து நம்ம லைஃப நம்ம கையில எடுத்து அதை டிசைட் பண்ணணும். சோ எந்த அளவுக்கு நம்மளே நம்ம மோட்டிவேட் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம லைஃப் நல்லா இருக்கும். சோ அது ஒண்ணுதான் நான் வந்து தனியா வந்ததுல எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு தனியா ஒரு கடல் தாண்டி வந்து ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணதுல அதுதான் எனக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங். வெல் செட், வெல் செட். தெரிஞ்சுக்கிட்டா மக்களே, பாத்தீங்களா, கரெக்டா லாஸ்ட் மோட்டிவேஷன். திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் அவர் லைஃப். எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் நம்மளே நம்ம மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும். சோ அடுத்தடுத்த லெவலுக்கு ஈஸியா போயிடலாம். குட், தேங்க்யூ. நான் ரொம்ப அழகா பேசினேன். Thank you for your time. Bye. Thank you. Bye. Bye.